போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அது சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே பிள்ளைவாள் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொள்ளையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மிதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாம் அல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள்தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடை திருமானது திருவிடித்தாமரைகளை மணமொழி மேகலாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவிடித்தாமரைகளை மணமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய சிவனடியா திருக்கூட்டம் அறக்கட்டளை மற்றும் அருவாண்மை நாயன்மார்களுடைய பெருவிழாவாகிய இந்த விழாவிலே அருள்தரும் மைட்கென் மாரியம்மன் திருக்கோயிலும் அருள்மிகு மாகேஸ்வரர் திருக்கோயிலும் அமைந்திருக்கக்கூடிய இந்த மேட்டுப்பாளைய திருநகரிலே இந்த மாதவம் செய்த தென் திசையின் பயனாக இந்த மண்ணிலே தோன்றிய நாயன்மார்களுடைய திருவடிகளை ஒரு மிக சிறப்பான ஒரு விழாவாக செய்வதற்கு இங்கே உள்ள அடியார் பெருமக்கள் முன்னின்று நம்முடைய பாலமுருகன் முதலிய அடியார் திருக்கூட்டங்களும் இந்த ஆலய நிர்வாகிகள் முதலானோர்கள் மிகச் சிறப்பாக இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அத்துணை பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்திலே மணமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட இன்றைய நன்னாளிலே தெய்வ சேக்கிழார் என்கின்ற தலைப்பிலே பவானி சிவனடியார் திருக்கூட்டத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக விளங்கக்கூடிய நம்முடைய சிவத்திரு தியாகராஜன் ஐயா அவர்கள் இன்று எழுந்தருளி இந்த தலைப்பை சிந்திப்பதாக ஒரு நிகழ்ச்சி நிரல் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் தவிர்க்க முடியாத பணிச்சூழல் காரணமாக அவர் இங்கே வருவதற்கு வாய்ப்பு அமையப்பெறவில்லை. அந்த நிலையிலே அவருக்கு பதிலாக நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு ஏமாற்றமாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏதோ அந்த நேரத்தில் அவர் அளவுக்கு நம்மால் சிந்திக்க முடியாது. அவர் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை தரிசனம் செய்வதே நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த ஒரு வாய்ப்பு இன்று அமையப்பெறவில்லை என்றாலும் நீ வருகிற காலங்களிலே இதை விட சிறப்பானது ஒரு நிகழ்வாக அது அமையும் என்பது திருவருள் சித்தம். ஏன்னா எப்பவுமே ஒரு காரியம் தள்ளி போகுதுன்னா அது சிறப்பாக அமையிருக்கிறது என்பது கருத்து. பெருமான் அதற்கு வேறு ஏதோ ஒரு காலம் நிர்ணயம் செய்திருப்பார். நமக்கு சைவ சித்தாந்தத்தில் பார்ப்பது தான் எதற்கும் கால நியதிகள் கூடி வர வேண்டும். அதற்குரிய காலமும் நியதியும் கூடி வந்தால் நமக்கு அந்த வாய்ப்பு தானே அமையப்பெறும். அதனால இன்று அமையவில்லை என்றாலும் எல்லாமல்ல கூத்த பெருமானுடைய திருவருளும் நாயன்மார்களை பூசிக்கிற புண்ணியத்தின் பயன் அவர் இன்று வரலனால ஏதாவது ஒரு நாள் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இங்கே நடைபெறும் என்பதை ஒரு இறைவனது திருவடிக்கு விண்ணப்பமாக வைத்துக்கொண்டு அவருக்கு வழங்கிய தலைப்பாகிய தெய்வ சேக்கிழார் என்கின்ற தலைப்பு
இந்த தலைப்புல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்வது, ஒரு சிறப்பான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன நமக்கு ஒரு வாய்ப்புன்னு கேட்டீங்கன்னா, பெரிய புராணத்துல எங்க வேணாலும் பேசிக்கலாம். பெரிய புராணத்தை எங்க வேணாலும் பேசலாம். எல்லாம் சேக்கிழார் பெருமானுடைய அந்த கொடை தான். அந்த நூல் சேக்கிழார் பெருமானால் செய்யப்பட்ட இந்த திருத்தொண்டர் புராணம் என்பதே அவருடைய அந்த அருளினுடைய உச்சம். அதற்கு சான்று வேற சான்றே தேவையில்லை. சேக்கிழார் பெருமானுடைய அருள்நலத்தை திருத்தொண்டர் புராணம் என்கின்ற ஒரு சொல்லே போதும். அதற்கு மேல எதுவுமே வேண்டியதில்லை. அது நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. ஆனால் ஒரு சின்ன தடுமாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல எங்க தொடர்றதுன்னு தெரியாது. அத்துணையும் நீங்க திருத்தொண்டர் புராணத்தை நம்முடைய பாலமுருகன் ஐயா அவர்கள் வழியாக தொடர் வகுப்பாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை படித்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு தெரியும், திருத்தொண்டர் புராணத்துல இந்த பாடலை படித்துட்டு அடுத்த பாடல் படித்தா அது அதை விட சிறப்பா தெரியும், அடுத்த பாடலை பார்த்தா அதை விட சிறப்பா தெரியும். அப்போ எந்த பாடலை சொல்றது எந்த பாடலை விடுவது என்று ஒரு குழப்பம் பேசக்கூடியவர்களுக்கு வரும். இப்போ ஒருபானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம், அவ்வளவுதான். அப்ப திருத்தொண்டர் புராணத்துல அங்கும் இங்குமாக சில செய்திகளை சொல்லி அவருடைய திருவடியை, சேக்கிழார் பெருமானுடைய திருவடியை வணங்குகிற ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்வை நாம் அமைத்துக் கொள்வது சால சிறந்ததாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அருமையான ஓலக்க காட்சி அருவானுண்மை நாயன்மார்கள் அவர்களுக்கு அருள் செய்த கூத்த பெருமான், இந்த இரண்டு வாய்ப்பும் இங்க மேட்டுப்பாளையத்திற்கு அமைய பெற்றிருக்கிறது. இது நம்ம முன்னாடி பேசிய ஐயா, வரவேற்புரை பேசிய ஐயா ஆலய நிர்வாகி சொன்னது போல அது எளிய வாய்ப்பு அல்ல. எப்பவுமே பெருமான வணங்குறது ரொம்ப எளிமைங்க. ஆனால் அவனது அடியாரை வணங்குவது என்பது எல்லாராலையும் முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது சிவபுண்ணியத்தின் உச்சத்தில் இருந்தாதான் அடியார்களை வணங்க முடியும். இறைவனை வணங்குவதற்கு பல வழிகள் இருக்கிறது. அது நமக்கு சாத்திரத்துல சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 வகையில சொல்லுவாங்க. அதற்கு முன்பாக ஒரு நிலை இருக்கிறது, பக்தி. பக்தி நிலை. பக்தி என்பது என்னதுங்க? கோயிலுக்கு போனோம், சாமியை பார்த்தோம், கும்பிட்டோம், சாமி உனக்கு நான் தேங்காய் பழம் உடைக்கிறேன், எனக்கு நீ இது செய்வியா, நான் உனக்கு இதை செஞ்சா நீ எனக்கு எது செய்த, என்னதுங்க? ஒரு வியாபாரம். தப்பில்லை, நம்ம அப்படித்தான் பெருமான வழிபாடு செய்வோம், அது ஒன்றும் குற்றம் இல்லை. ஆனால் அது பக்தி மார்க்கம் என்று பெயர். அதுக்கு என்ன பேருங்க? பக்தி மார்க்கம். இந்த பக்தி என்பது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் போய் வணங்குவோம். அப்படியே கோயிலுக்குள்ள போவோம், விநாயகர் இருப்பாரு, அவருக்கு ஒரு கும்பிடு போடுவோம். அடுத்தது நந்தியம் பெருமானுக்கு ஒரு கும்பிடு, நால்வருக்கு ஒரு கும்பிடு, கருவறையில் இருக்கிற பெருமானுக்கு ஒரு கும்பிடு, அப்படியே வந்தா பெருமாளுக்கு ஒரு கும்பிடு, திருமாலுக்கு ஒரு கும்பிடு, அயனுக்கு ஒரு கும்பிடு, நவக்கிரகத்துக்கு ஒரு கும்பிடு, அப்படியே எல்லாத்தையும் வணங்கிக்கிட்டே வருவோம். இதற்கு என்ன பேருங்க? பக்தின்னு பேரு. இதற்கு என்ன பேரு? பக்தி. ஆனா இது போதுமா என்று சொன்னால், அவரவர் பக்குவத்துக்கு ஏற்ப அதை வைத்துக் கொள்ளணும். இறைவனை வழிபாடு செய்ய 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 அது முதிர வேண்டும், அது முதிர வேண்டும். பக்தி முதிர்கிற போது 4 வகை மார்க்கம், அதுதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சைவ சித்தாந்தம் விரிவா பேசும். அதெல்லாம் விரிவான செய்தி. அப்போ இந்த நாயன்மார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அருவான்மும்மை நாயன்மார்களும் இறைவனை எவ்வாறு வழிபாடு செய்தார்கள் என்று பார்க்கிற போது ஞான நெறியிலே நின்று பூசித்திருக்கிறார்கள், ஞான நெறியில இருந்து பூசித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியலனாலும் அப்படி கேட்டு வைத்துக் கொள்ளுங்க. இந்த இறைவனது புகழை பேசுகிற நூல்களிலே முதல்ல சொல்லப்படுவது திருமுறைகள் என்று சொல்லப்படும். திருமுறைகள் 12 திருமுறைகள் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிந்ததாகத்தான் இருக்கும். ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்தது முதல் 3 திருமுறைகள். தேவாரம் என்பது முதல் 3 திருமுறை. 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை. இது யாரால் அருளப்பட்டதுங்க? ஞானசம்பந்த பெருமானால் அருளப்பட்டது. அடுத்தது நாவுக்கரசு பெருமான். 4, 5, 6, 7 நம்பி ஆரூரர் என்று அழைக்கப்படுகிற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது 7ஆம் திருமுறை. மணிவாசக பெருமான் அருளியது 8ஆம் திருமுறை. 9 அருளாளர்கள் அருளியது 9ஆம் திருமுறை. திருமூலர் அருளியது 10ஆம் திருமுறை. 12 அருளாளர்கள் அருளியது 11ஆம் திருமுறை. இப்படி 11 திருமுறைகள் பட்டியலிடப்பட்ட நிலையில இறுதியாக நமக்கு கிடைத்ததுதான் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணம். இது 12வது நூல்.
இந்த தோத்திரம் என்று சொல்லக்கூடிய திருமுறைகளிலே இந்த திருத்தொண்டர் புராணம் 12ஆம் திருமுறை என்று அழைக்கப்படுவது. 12ஆம் திருமுறை. நீங்க அப்படியே போனீங்கன்னா சைவ சித்தாந்த சாத்திரம் என்று ஒன்று இருக்கிறது. 14 நூல் இருக்கிறது. அதுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம், அது மேடைக்கு ஆகாது, அதெல்லாம் வகுப்பா கேட்க வேண்டிய செய்தி. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 14 சாத்திரங்களிலே மிக உயர்ந்த நூலாக பேசப்படுவது சிவஞான போதம். சிவஞான போதம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலு 12 நூற்பாக்களை உடையது. 12 நூற்பாதான் மிகச்சிறந்த நூல். அதுல எத்தனை பாடல் இருக்குங்க? 12 நூற்பாதா இருக்கு. 12 நூற்பால பதினா என்ன, பசுனா என்ன, பாசனா என்ன, உலகத்தை அப்படியே எப்படி திருக்குறள் நமக்கு 7 சொற்கள் 1.25 அடி 2 அடி 2 அடியில உலகத்தை அளந்தது போல உலகத்தை அளந்த நூல் சிவஞான போதம். சிவஞான போதம் அது 12 நூற்பா உண்டு. அதுல 12வது நூற்பா, 12வது நூற்பா செம்மலர் நோண்டாள் சேரலொட்டா அம்மலம் கழியி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமை. நீங்க தமிழ்ல பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது, என்ன பேசுறீங்கன்னு புரியல, அப்படிதான் இருக்கும் நூற்பா. அது ரொம்ப ஆசிரியர் மூலமா பாடம் கேட்க வேண்டிய நூல். செம்மலர் நோண்டால் சேரலொட்டா அம்மலம் கழியி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமை. நான் இதே சொல்றேன்னா, தோத்திரத்துல 12வது நூற்பா, தோத்திரத்துல 12வது திருமுறை திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகின்ற பெரிய புராணம். சாத்திரத்துல 12வது நூற்பா இப்ப நான் சொன்ன நூற்பா, செம்மலர் நோண்டால் சொன்ன நூற்பா. இந்த ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. ரெண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, 12ஆம் திருமுறையாகிய இந்த சேக்கிழார் பெருமானால் அருளப்பட்ட பெரிய புராணம் என்பது அடியார் புகழை பேசுவது, அடியார் புகழ பேசுவது. அதே போல இங்க 12வது நூற்பா என்ன சொல்லுதுன்னா, ஞானிகளும் அடியாரை வணங்க வேண்டும். யாரு வணங்கணும்? நம்ம சொல்லல, நமக்கு இல்லது. யாரு? ஞானிகள், சீவன் முத்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் யார வணங்கணும்? அடியார வணங்கணும். அந்த நூற்பாவோட கருத்து அவ்வளவுதான். நான் நூற்பாடன்னு சொல்லி விளக்க விரும்பல. ஞானிகள் என்ன செய்யணும்? அடியார வணங்கணும். எப்ப ஞானி ஆவாங்க? பெருமானது பரிபூரணமான அருளை பெற்ற பிறகு. பெருமானது அருளை பரிபூரணமாக பெற்ற பிறகும் அவர்கள் என்ன செய்யணும்? திருநீரையும் கண்டிகையும் பூசி இருக்கிற அடியார் வேடத்தை பார்த்தா வணங்கணும். அடியார் வேடத்தை பார்த்தா வணங்கணும். ஞானிகளே வணங்கணும். இப்ப நாமெல்லாம் என்ன செய்யணும்? கேட்கவே வேண்டாம். நமக்கெல்லாம் அதை பற்றி சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. ஞானிகளே வணங்க வேண்டியது அடியாருடைய வேடம். நான் ஏன் அதுக்கு சொல்றேன்னா, இப்ப முதல்ல சொன்னதுதான், இறைவனை வணங்குதல் எளிது. இறைவனை வணங்குதல் எளிது. அவனது அடியாரை வணங்குதல் என்பது சிவபுண்ணியத்தை எப்படி செஞ்சிருக்கணும்? ரொம்ப செஞ்சிருக்கணும். நிரம்ப சிவபுண்ணியம் செய்யாம அவனது அடியாரை நம்மால் வணங்க முடியாது. அந்த வாய்ப்பு இன்று உங்களுக்கு கிடைத்திருக்கு. இன்று அந்த வாய்ப்பு இங்கே அருவாங்கும்மை நாயன்மார்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த மண் செய்த தவம். மண் செய்த தவம். காரணம், இது எப்ப நமக்கு புரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய புராணம் முழுசா பாடம் கேட்டதுக்கு அப்புறம் தான் விளங்கும். முழுசா பாடம் கேட்டாதான் நமக்கு அது விளங்கும். அந்த அடியார் பெருமையை நமக்கு மிக நுட்பமாகவும் எளிமையாகவும் வடித்து கொடுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு காப்பியம் தெய்வ சேக்கிழார் அருடைய திருத்தொண்டர் புராணம். இந்த நூல் இல்லைன்னா 63 நாம இவ்வளவு தெரிஞ்சிருக்க முடியாது. தெரிஞ்சிருப்போம். தில்லைவாழந்தனர், திருநீலகண்டத்து குயவனார், இயற்பகையார் என்று பெயர் அளவில் அறிந்திருப்போமே அன்று அவர்கள் புகழை, அவர்கள் செய்த தொண்டை நம்மால் எப்படி அறிஞ்சிருக்க முடியாது? இப்ப தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்மால
அறிவதற்கு வாய்ப்பில்லை. அப்போ இந்த நாயன்மார்களை வணங்குகிற எல்லா நேரத்திலையும் யாரை வணங்கணும்? சேக்கிழார் பெருமான வணங்கணும். இப்படி வச்சுக்குவோம். சேக்கிழார் பெருமான வணங்கினாதான் நாயன்மார்கள் புகழ் நமக்கு விளங்கும். எப்பவுமே ஒரு நூல் நமக்கு விளங்கணும்னா அதுக்கு அடிப்படையான தகுதி என்ன தெரியுங்களா? நூல் ஆசிரியரை வணங்கணும். நூலாசிரியரை வணங்காம எந்த நூலும் நமக்கு விளங்காது. அது நீங்க எந்த நூல் வேணாலும் எடுத்துக்கங்க, எனக்கு கணக்கே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னா என்ன செய்யணும்? கணக்கு வாத்தியார முதல்ல மதிக்கணும். கணக்கு வாத்தியார மதிக்காத வரைக்கும் கணக்கு வராது. உலக நூல் அப்படிதான், உலக நூலே அப்படிதான். அப்ப இது என்ன நூலுங்க? ஞான நூல். ஞான நூல் என்கின்ற போது ஆசிரியர், உரையாசிரியர், போதக ஆசிரியர். ஆசிரியர் எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. ஆசிரியர் யார்? இப்போ சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமான் ஆசிரியர். உரையாசிரியர் யாரு அப்படின்னு கேட்டா நிறைய உரை இருக்கிறது. திருத்தொண்டர் புராணத்துக்கு நிறைய உரை இருக்கிறது. ஆனா மிகச்சிறந்த உரை என்று சொன்னா சிவகவுமணி ஐயா. சிவகவுமணி ஐயா என்று சொல்லக்கூடிய நம்முடைய கோவையிலே திருவதாரம் செய்த பெருமகனார். அவரை தொடாம பெரிய புராணம் பேச முடியாது. அவர் மாதிரி யாரும் இது வரைக்கும் உரை செய்யல. இனிமேல் வருமா தெரியல, வாய்ப்பு இல்லை, நமக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. அப்போ பெரிய புராணம் கேட்கணும்னா சேக்கிழார் பெருமானை வணங்கணும், சிவகவுமணி ஐயாவை வணங்கணும், நமக்கு யார் பாடம் நடத்துறாங்களோ அந்த ஆசிரியரை வணங்கணும். இந்த 3 பேர்த்த வணங்கினாதான் பெரிய புராணம் நமக்கு விளங்கும். அது வரைக்கும் பெரிய புராணம் எப்படி இருக்கும்? அறிவை தரும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அறிவினுடைய விளக்கம் வேறு, அனுபவம் வேறு. அனுபவத்திற்கும் அறிவுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. அறிவு என்பது எப்படி இருக்குங்க? இப்ப நம்ம ஒரு பேப்பர்ல எழுதுறோம், சர்க்கரை இனிக்கும். படிச்சு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா? சர்க்கரைன்னு ஒண்ணு இருக்காமா, சாப்பிட்டா இனிக்குமாமா. இது என்ன ஆயிடுச்சு? இப்ப நமக்கு சர்க்கரை இனிக்குங்கிறது எப்படி நடந்திருக்கிறது? அறிவளவுல நிகழ்ந்திருக்கிறது. அறிவளவுல நிகழ்ந்திருக்கிறது. இதே சர்க்கரை கையில கொடுத்து சாப்பிட்டு சர்க்கரை இனிக்கும், இது எப்படி நிகழ்ந்திருக்கிறது? அனுபவமாக நிகழ்ந்திருக்கு. அப்ப அனுபவம் வேறு, அறிவு வேறு. இப்ப நமக்கெல்லாம் இறைவன் மிகப்பெரிய கருணையாளர் என்பது அறிவளவுல விளங்கி இருக்கு, எல்லாருக்கும் விளங்கி. ஏன்னா இல்லைன்னா நம்ம திருநீர் பூச்சி நீங்க வந்து உட்கார மாட்டோம். இங்க திருநீர் பூச்சி நீங்க வந்து உட்கார்ந்து இருக்குன்னா நமக்கு என்ன தெரியும்? பெருமான் கருணையாளன், மிகப்பெரிய கருணையாளன் என்பது நமக்கு எப்படி நிகழ்ந்திருக்கிறது? அறிவளவுல நிகழ்ந்திருக்கிறது. அது அனுபவமாக நிகழ்ந்திருக்கிறதா என்று கேட்டா நிகழ்ந்திருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அவருக்கு தான் தெரியும், நாம சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுபவம் நிகழும் இல்லைங்களா? ஆனா நாயன்மார்களை அவர்கள் பெற்ற அனுபவம் வேறு, நாம் பெற்ற அனுபவம் வேறு. என்ன வேறுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப திருத்தொண்டர் புராணத்துல 2-3 செய்தி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இயற்பகையார், இயற்பகையார் என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாருங்க? தன் மனைவியே கொடுத்துட்டார். தன் மனைவிய கொடுத்துட்டார். புராணம் படிக்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன வரும்? ஏங்க எப்படி இருந்தாலும் மனைவியை கொடுக்கறது எப்படிங்க சரியா இருக்கும்? மனைவி கொடுக்கறது எப்படி சரியா இருக்கும்? என்னதான் அடியாராதான் இருக்கட்டுமே, அது பெருமானதான் நேரா வரட்டுமே, அதுக்காக மனைவி கொடுத்துறதா அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா? கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போம். ஆனா அந்த இடத்துல அவர்கள் நின்ற நிலையில நின்று பார்த்தாதான் அது சரியா தப்பா நமக்கு தெரியும். நாம அந்த இடத்துக்கு இன்னும் போகல, நாம என்ன அந்த இடத்துக்கு போகல. இப்ப இப்படி வைத்துக் கொள்வோம். அழகான ஒரு பழமொழி இருக்குது, கொலையும் செய்வாள் பத்தினி. எப்படி இருக்குதுங்க? கொலையும் செய்வாள் பத்தினி. இப்போ ஒருத்தர் கொண்டுட்டா நாம என்ன சொல்லுவோம்? ஏங்க அதுக்காக கொண்டுருவீங்களா? கேட்போமா இல்லையா? அவன் என்ன வேணாலும் தப்பு செய்யுங்க, என்ன தப்பு வேணாலும் செய்யிட்டான், அதுக்காக கொண்டுருவீங்களா? கொல்றது எப்படிங்க நியாயமாகும் அப்படின்னு கேட்போம். ஆனா ஒரு பழமொழி இருக்குது, என்ன இருக்கிறதுங்க? கொலையும் செய்வாள் பத்தினி அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அவளுக்கு என்ன சூழ்நிலை இருந்தது, அவள் என்ன மனநிலையில நின்னாளுங்கிறது எப்ப யாருக்கு தெரியும்? அவளுக்கு தான் தெரியும், அவளுக்கு தான் தெரியும். அப்ப அவள் என்ன, கொலையே செய்யாத அவள் கொலையும் செய்வாள், கொலையும். அப்போ அந்த நிலையில நின்று பார்த்தாதான் நமக்கு தெரியும். அது போல ஞான நெறி என்பது வேறு, ஞான நெறி என்பது வேறு. நமக்கு ஞானம் என்பது எப்படி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது? அறிவளவுல நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, அறிவளவுல நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அது அனுபவமாக நிகழ்கிற போதுதான் இவர்கள் செய்த தொண்டின் திறம் நமக்கு விளங்கும். அதற்கு முன்பாக இது என்ன ஆகாது? வெறும் கதை தான். பெரிய புராணம் எப்படி இருக்கும்?
கதை தான், கேட்க வேண்டியதுதான், ஆஹா அருமை அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். அது கொஞ்சம் ஆனால் முதல்ல என்ன செய்யலாம், அட தெரிஞ்சாவது வச்சிருக்கிறோமே அப்படின்னு அதை அந்த அளவில் மகிழ்ச்சி கொள்ளலாம், அது ஒன்றும் குற்றம் இல்லை. ஆனால் அவர்கள் நின்ற நிலை என்பது நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலையில இந்த பெருமக்கள் நின்று இருக்கிறாங்க. அதை எப்பவுமே ஒரு உணர்வை சொல்லாத சொல்ல முடியாது. எப்பவுமே அது ஒரு சிரமம் இருக்கு. இப்போ நான் என்னுடைய அனுபவத்தை எப்படி சொல்ல முடியாது, எழுத்துல கொண்டு வர முடியாது. இப்ப பாருங்க, வலிக்கிறது வலிக்கிறது ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது, ரொம்ப ரொம்ப வலிக்குது, இதுக்கு மேல என்ன எழுத முடியும்? ஆனா அனுபவம் எப்படி இருக்குதுங்க, விரல்ல கொஞ்சோண்டு கிழிச்சிருச்சுன்னா வலிக்குது, ஒரு விரலே போச்சு வலிக்குது, கையே போச்சு வலிக்குது, இது எல்லாத்துக்கும் என்னென்ன எழுதுவீங்க? இந்த உணர்வு எதுல வராது? சொல்லுல வராது, சொல்லுல வராது. ஆனால் செக்கிலார் பெருமான் அந்த காப்பியத்தை படிக்கிற போது அந்த உணர்வு நம்மை பற்றும், அந்த உணர்வு நம்மை பற்றும். அவ்வளவு சிறப்பு எதற்கு உண்டு? இந்த திருத்தொண்டர் புராணத்திற்கு உண்டு. ஏன் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இது சூலமாக செக்கிலார் பெருமான் சொன்னது, சூக்குமமாக சிவபெருமான் சொன்னது. இந்த நூலுக்கு முதன்மை யாருடையது? இந்த நூல் யாருடையதுங்க? பெருமானுடைய நூல், பெருமானுடைய நூல். யார் வழியா வந்துச்சு? சேக்கிலார் பெருமான் வழியா வந்துச்சு. அவர் அந்த சேக்கிலார் பெருமானுக்கு தூளமா ஒரு சொல்ல சொன்னார். என்னன்னு சொன்னாரு? உலகலாம். உலகலாம் என்பது தூளமாக சொன்ன சொல், சூக்குமமாக அருவாண்மை நாயன்மார்களுடைய அத்துணை வரலாற்றையும் அறிவுல இருந்து விளக்கியவர் யாரு? தில்லைவாழ் பெருமான். ஆனந்தமா நடராச கூத்தர் தான் சேக்கிழார் பெருமானுடைய அறிவிலே நின்று கொண்டு இந்த புராணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் நாம் அப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, நினைத்து பாருங்க, இந்த திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பயிலக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கு தெரியும் இதனுடைய வரலாறு என்பது எப்படி இருக்குன்னா, கிமு திருத்து பிறப்பதற்கு முன்பாக. ஏன்னா திருமூல நாயனார் 3000 ஆண்டு வாழ்ந்திருக்கிறார். 3000 ஆண்டு அவர் கால ஆராய்ச்சியே கடந்தவர். இன்னும் கால ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் கிமுங்கிறாங்க, கிபிங்கிறாங்க, இப்பங்கிறாங்க, அப்பங்கிறாங்க. இன்னும் அவருடைய காலம் நமக்கு சரியா தெரியாது. கால ஆராய்ச்சியை கடந்தவர் யாரு? திருமூல நாயனார். அவர் கிமு. அப்புறம் கிபின்னு வந்தீங்கன்னு வச்சுங்க, 3ஆம் நூற்றாண்டு எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார். எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் 3ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு யாரு? ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான். 9ஆம் நூற்றாண்டு நம்பி ஆரூரர். நம்பி ஆரூரர். அப்படியே வந்தீங்கன்னா அடுத்தது 12ஆம் நூற்றாண்டு யாரு? நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். இப்போ கிமுல தொடங்கி கிபி 12ஆம் நூற்றாண்டு ஏறத்தாழ நீங்க கிமுவை கணக்கு விட்டுட்டீங்கன்னா கூட 1200 ஆண்டு கால வரலாறு. இது ஒரு நாள், 2 நாள், 1 வருஷம், 2 வருஷம் வரலாறு இல்ல, 1200 ஆண்டு காலம் வாழ்ந்த வரலாறு. அந்த அதுல வாழ்ந்த நாயன்மார்கள் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நீங்க நம்ம வர்ணாசிரமம் நமக்கு கிடையாது, ஆனா புரியறதுக்காக நான் சொல்றேன். ரொம்ப கீழான குலம் என்று சொல்லக்கூடிய அந்த பறையர் குலம், இந்த பறையர் குலத்துல வாழ்ந்தவர் நாயன்மாரா இருக்கிறார். அடுத்தது மிக உயர்ந்த குலமாக பேசப்படுகிற அந்தணர் குலம், அவரும் நாயன்மாரா இருக்கிறார். வறுமையில இருந்த தொண்டர் நாயன்மாராக இருக்கிறார். அரசராக இருந்தவர் நாயன்மாரா இருக்கிறார். சேரியில வாழ்ந்தவர் நாயன்மாரா இருக்கிறார். அரண்மனையில வாழ்ந்தவர் நாயன்மாரா இருக்கிறார். வேளாளர் குலம், விவசாய தொழில் செய்வரும். இப்போ இந்த புராணம் படிக்கிற போது பாத்தீங்கன்னா தெரியும், அந்த காட்சி உங்க கண் முன்னாடி அப்படியே விரியும். புராணம் படிச்சீங்கன்னா, இப்ப வேளாளர் குலத்துல தோன்றியவர் யாரு? நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான். திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றை சேக்கிழார் பெருமான் சொல்லுகிற போது பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு முன்னாடி 7ஆம் நூற்றாண்டிலே திருவாமூர் என்று சொல்லக்கூடிய நடுநாடு எப்படி இருந்தது என்பதை எப்படி காட்டுவாருங்க? இந்த ஆங்கிலத்தை சொல்லணும், விசுவல் எஃபெக்ட். விசுவல் எஃபெக்ட் அப்படியே இருக்கும். கண்ணுக்கு முன்னாடி அந்த வயலும் வயல் சார்ந்த பகுதியும் அங்க வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். அதே போல சேரமான் பெருமான் நாயனார், அவருடைய புராணம் படிச்சீங்கன்னா ஒரு அரசர் எப்படி இருப்பார், ஒரு அரசர் எப்படி இருப்பார் என்பதை எப்படி கொண்டு வருங்க, அந்த வாழ்க்கையை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டுவார். இதெல்லாம் யாரால பாட முடியும்? நினைச்சு பாருங்க. 1200 ஆண்டு வரலாற்றை அந்தந்த காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி பாடணும்னா அதற்கு என்ன வேண்டும்? திருவருள் சம்மதம் வேண்டும்.
திருவருள் சம்மதம் இல்லைன்னா அப்படி பாட முடியாது. நீங்க புராணத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இந்த புராணத்தினுடைய பின்புலத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான், தலைப்புக்கு அப்படியே தொட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த உலகலாம் என்ற சொல்லி இவருக்கு எங்க கிடைக்குதுங்க? நம்முடைய தில்லையம்பதியில கூத்த பெருமான் அடியெடுத்து கொடுக்கிறார். இந்த சூழல் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க பின்னாடி வரணும். முதல்ல நமக்கு ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய 11 திருமுறைகள், 10 திருமுறைகள் பாடப்பட்டு விட்டது. 10 திருமுறைகள் பாடப்பட்டு விட்டது. எப்ப? ராஜராஜ சோழன் காலத்துல. ராஜராஜ 1000ஆவது ஆண்டு, அதாவது 10ஆம் நூற்றாண்டு. 10ஆம் நூற்றாண்டுக்கு வரைக்கும் எத்தனை திருமுறை கிடைச்சது? 10 திருமுறைகள் கிடைத்தது. இந்த 10 திருமுறைகள் வழக்கத்துல இல்லை. எங்காச்சுங்க? நூல் எதுவுமே கிடையாது. எல்லாம் எங்க இருந்தது? தில்லையில ஒரு அறையில பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த அறையில இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த அறையில என்ன இருக்குதுன்னு, திருமுறைகள் இருக்கிறது என்கின்ற அந்த செய்தி யாருக்குமே தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அறை தாழிடப்பட்டு முத்திரையிடப்பட்டிருக்கிறது. முத்திரை என்ன நம்ம சொல்றோம்ல, சீல் வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த சீலை உடைக்கணும்னா யாரு வரணும்? யாரு சீல் வச்சாங்களோ அவங்க வரணும். உதாரணத்துக்கு இப்ப நமக்கெல்லாம் வழக்கம் தெரியும். இப்போ ஒரு கலெக்டர் ஒரு கடையை சீல் வச்சுறாருன்னு வச்சுங்க, அந்த சீலை ரிமூவ் பண்ணணும்னா யார் வரணும்? எந்த கலெக்டர் வச்சாரோ அவர் தான் வரணும். இல்லைன்னா அவருக்கு மேல இருக்கிற ஆள் வரணும். அவருக்கு கீழே இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது? அந்த சீலை ஓபன் பண்ண முடியாது. யாரு வச்சாங்களோ அவரு வரணும். இல்லைன்னா யார் வரணும்? அவருக்கு மேல இருக்கிற ஒரு அதிகாரி வந்தா அந்த சீலை ரிமூவ் பண்ணலாம். அதுபோல இந்த தில்லையில இருக்கக்கூடிய அறையில திருமுறைகள் காப்பிடப்பட்டு இருந்தது. அதற்கு முத்திரையிடப்பட்டது. யாரோட முத்திரைங்க? மூவர் முதலிகளுடைய முத்திரை யாரு இருக்குது? ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், நம்பி ஆரூர். இந்த 3 பேரோட லட்சணையும் வச்சு ஒரு சீல் வச்சிருக்கிறாங்க. 3 சீல் வச்சிருக்கிறாங்க. மூவர் முதலுடைய காப்பிடப்பட்டு இருக்கிறது. இப்ப இதை திறக்கணும்னா யார் வரணும்? அந்த 3 பேர் வரணும். 3 பேர் வந்தாதான் திறக்க முடியும். யாரும் அவங்க வரவும் இல்லை, திறக்கவும் இல்லை. எவ்வளவு காலம் அதுல கடந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. 7ஆம் நூற்றாண்டு யாரு? ஞானசம்பந்த பெருமான். 9ஆம் நூற்றாண்டு நம்பி ஆரூர். அப்போ அதுக்கப்புறம் 10ஆம் நூற்றாண்டு. ஏறத்தாழ 100 வருஷம். தோராயமா 100 வருஷத்துக்கு மேல இருக்கலாம், கம்மியா இருக்கலாம். அந்த 100 ஆண்டுகள் திருமுறைகளுடைய மூல ஏட்டுச்சுவடிகள் தில்லையிலே ஒரு அறையிலே பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ராஜராஜ சோழன் எங்க வராரு? திருவாரூர் வருகிறார். அங்க இருக்கக்கூடிய தியாகேச பெருமான தரிசனம் பண்றார். தரிசனம் பண்ணுகிற போது அங்க இருக்கிற ஓதுவாமூர்த்திகள் திருவாரூர் பதிகம் பாடுகிறார். அப்படியே ராஜராஜ சோழனுக்கு நெஞ்சு அப்படியே பிசையுது. இவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று அப்படியே கண்ணீர் மல்ல நின்று அதை கேட்கிறார். கேட்டதுக்கு பிறகு வழிபாடு முடிச்சு வெளியே வந்து அந்த ஓதுவாமூர்த்தியை கூப்பிட்டு கேட்கிறார், அருமையா பாடுனீங்களே, அந்த பாடல் என்ன அப்படிங்கிற. அப்ப அவர் ஓதுவார் சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? இது தேவாரம் என்று சொல்லப்படுவது மூவரால் அருளப்பட்டது என்று சொன்ன உடனே நான் இந்த மூல நூலை பார்க்க வேண்டும். அருமையா பாடுறீங்க, நானும் படிக்கணும். எனக்கு என்ன வேணும்? இந்த மூல நூல் எனக்கு வேண்டும் என்று யாரு கேட்கிறா? நம்முடைய ராஜராஜ சோழன் கேட்கிறார். அப்ப அவர் சொன்னாரு, நாங்களே பார்த்ததில்லை, இந்த ஓலைச்சுவடி எங்க இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு, எங்க அப்பாவுக்கு எங்க பாட்டன் சொல்லி கொடுத்தாரு. இப்படி இந்த திருமுறைகளை நாங்கள் செவி வழியாக கேட்டு பாடிக்கொண்டு இருக்கிறோம். மூல நூல் எங்ககிட்ட இல்லை என்று சொல்றாங்க. சொன்ன உடனே இவர் நேரா தஞ்சாவூர் அரண்மனைக்கு போறார். அவருக்கு உறக்கம் வரல. இவ்வளவு அருமையான ஒரு நூல் எங்க இருக்குதுன்னே தெரியலையே, இதை நாம் அறிய வேண்டும் என்று என்ன செய்யறாருங்க? நாடு முழுக்க தேட சொல்றார். என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, திருமுறைகள் என் கைக்கு வர வேண்டும் என்று ஆணையிடுகிறார். அரசு பட்டாளம் பூரா தேடுது, எங்கேயும் நூல் இல்லை. பிறகு ரொம்ப வருத்தத்தில் இருக்கிற போது அருகில் இருக்கிற இந்த மந்திரி சொல்றாரு, பக்கத்துல தான், தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருப்பது திருநாரையூர் என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்துல நம்பியாண்டார் நம்பிகள் என்று ஒரு பெருமான் இருக்கிறார். அவரு விநாயகப் பெருமானுடைய பரிபூரண அருள் பெற்றவர். அவரை போய் பார்த்தோம்னா அவர் சொல்லுவார், அவரு
சொல்லுவாருன்னு சொல்றார். உடனே ராஜராஜ சோழன் இங்கிருந்து அவரை கூப்பிட்டுருக்கலாமா இல்லையா? இவரு யாருங்க? தெற்காசியாவை ஆளுகிற அரசர். ராஜராஜ சோழன் வரலாறா நமக்கு தெரியும். தெற்காசியாவுக்கு அரசர். இவரு நினைச்சா என்ன செய்ய, நம்பியா அரண்மனைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அவர் அப்படியெல்லாம் சொல்லல. எப்படி செய்யறாருங்க? இங்கிருந்து அங்க போறார், திருநாரையூர் போகிறார். திருமுறை கண்ட புராணம் சொல்லுகிறது நாரையூர் பத்தலையா. எதற்கு? அவரை பார்ப்பதற்காக இவர் கொண்டு போன பரிசில்கள் வைப்பதற்கு. திருமுறை கண்ட புராணத்துல உமாபதி சிவனார் பதிவு செய்யறார். பரிசில் கொண்டு போற தட்டு 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 நிறைய, ஒவ்வொரு ஏராளமான தட்டு. எது? சான்றோரை எப்படி பார்க்கணும்னு பதிவு செய்யறார். ஒரு சான்றோரை கை வச்சுட்டு போய் பார்க்க கூடாது. அவரை போகும்போது என்ன செய்யணும்? பரிசில்களோட போகணும். நாரையூர்ல இருக்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பிக்கை பார்ப்பதற்காக ராஜராஜ சோழன் செல்கிறார். நாரையூர் கொல்லவில்லை. எதற்கு? இவர் கொண்டு போன தட்டை வைக்கிறதுக்கு. அவ்வளவு சீர்வரிசை போகுது அவரை பார்க்கறதுக்கு. போய் அவர் திருவடியை வீழ்ந்து வணங்கி, பெருமானே, இந்த திருமுறைகள் எங்க இருக்கிறது என்று எனக்கு தெரிய வேண்டும். நீங்க தான் விநாயகப் பெருமானுடைய அருள் பெற்றவராயிற்று, நீங்க விநாயகப் பெருமான்கிட்ட கேட்டு சொல்லணும்னு கேட்கிறார். உடனே அவர் அப்படியே ஆகட்டும், விநாயகத்தை அவர் பேசுவார். விநாயகர் அவர் எப்படி நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி, விநாயகரும் நம்பியாண்டார் நம்பிகளும் அவ்வளவு பரிபூர்ணமா அவரோடு அணுக்கமாக இருக்கக்கூடிய, நான் விநாயகப் பெருமான் விண்ணப்பம் செய்து கேட்டு சொல்லுகிறேன்கிறார். பூசை செய்கிறார். விநாயகப் பெருமானுக்கு அறிவுறுத்தினார். தில்லையிலே இருக்கக்கூடிய ஒரு அறையிலே அவை காப்பிடப்பட்டு இருக்கிறது, காப்பிடப்பட்டு இருக்கிறது என்று அவர் சொன்ன உடனே என்ன செய்யறாருங்க? இங்கிருந்து திருப்பியும் இல்லை போறார். அது ராஜராஜ சோழன் செல்கிறார். அந்த அறையை நீக்குமாறு கேட்கிற போது அவங்க சொன்னாங்க, இதை நீக்குகிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை. இந்த அறையை நீக்கணும்னா யார் வரணும்? மூவர் முதலிகள் வந்தாதான் இந்த அறையை நீக்க முடியும் என்று சொன்ன உடனே, அப்படியே ஆகட்டும், நாளை நான் மூவரோடு வருகிறேன், நாளை நான் மூவரோடு வருகிறேன் என்று ராஜராஜ சோழன் விடைபெறுகிறார். போய் அடுத்த நாள் வருகிறார். 3 பல்லக்கு, 3 பல்லக்கு, மூன்றடையும் ஒரு மூவருடைய ஐம்பொன் திருமேனியை வைத்து அங்கே அப்படியே ஊர்வலமா கொண்டு வந்து தில்லை அந்த கோயிலுக்குள்ள வருகிறார். வந்த முன்னாடி நிறுத்துகிறார். 3 வந்தாச்சு, கதவை திறங்கிறார். 3 வந்தாச்சு, கதவை திறங்கிறார். உடனே தில்லை, என்னங்க சிலையை கொண்டு வந்து நீங்க 3 வந்துட்டான்னு சொல்றீங்களே என்று கேட்ட உடனே சொன்னார், உள்ள இருக்கக்கூடிய சிற்றம்பலம் உடையான் சிலை என்று சொன்னால் இவர்களும் சிலைதான், அவன் உண்மை என்று சொன்னார் இவர்களும் உண்மைதான் என்று சொன்னவுடன் அவர்களால் மறுக்க முடியல. திறக்கிறாங்க. திறக்கிற போது கரையான் புற்று எப்படி இருக்குதுங்க? அப்படியே வானுயர நிற்கிறது, வானுயர நிற்கிறது. அத்துணை ஓலைச்சுவடிகளும் எதுக்குள்ள கிடக்குது? கரையானுக்குள்ள கிடக்குது, கரையானுக்குள்ள கிடக்கிறது. கண்ணீர் விட்டு அழுகிறார் நம்முடைய ராஜராஜ சோழன். ஐயோ, இப்படி அருமையான நூல் நமக்கு கிடைக்காம இவ்வளவு செல்லரித்து விட்டதே என்று கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்போ எண்ணெயை விட்டு எடுக்கிறாங்க. எண்ணெயை விட்டு எடுத்தா சில பதிகங்கள் முழுசா கிடைச்சிருக்கு, சில பதிகங்கள் முழுசா கிடைக்கவே இல்லை, சில பதிகங்கள் அரையும் குறையுமா கிடைச்சிருக்கு. ஒரு பாட்டு இருக்கு, 3வது பாட்டு இருக்கு, 7வது பாட்டு இருக்கு, மீதி பாடலை காண. இப்படி கிடைக்க பெற்றவை சொற்பம், கிடைத்தவை சொற்பம், கிடைக்க பெறாதவை மிக அதிகம். அதுக்கு ஒரே உதாரணம் சொன்னா தெரியும். நம்பி ஆரூரர் அருளிய பாடல்களின் எண்ணிக்கை 1,00,000. அவர் எவ்வளவு பாடி இருக்கிறாரு? 1,00,000 பாடல் பாடி இருக்கிறார். நமக்கு கிடைச்சது எவ்வளவு? 1000 தான் கிடைச்சிருக்கு. அப்ப எவ்வளவு? 1% கிடைச்சிருக்கு. அவர் பாடினதுல எவ்வளவு கிடைச்சிருக்கு? 1% தான் கிடைச்சிருக்கு. நாவுக்கரசு பெருமான் பாடியது 49,000 பாடல்கள். பதிகம் 7,700 பகரும் மா கவி யோகி என்று 16ஆம் திருமுறை சொல்லுது. பதிகம் 7,700 பகரும் மா கவி யோகி. 7,700 4,900 பதிகம். பதிகம் எவ்வளோங்க? 4,900. இப்போ ஒரு பதிகத்துக்கு 10 பாட்டு ஆவரேஜா வச்சுங்க. 20 பாட்டு இருக்கிறது, 11 பாட்டுலாம் இருக்குது. நீங்க தோராயமா பதிகத்துக்கு 10 பாட்டுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 49,000 பாட்டு. கிடைச்சது எவ்வளவு கிடைச்சிருக்கு? 4,000 கிடைச்சிருக்கு. அது எவ்வளவு கிடைச்சிருக்குதுங்க? அது 2% கிடைச்சிருக்கு. 2% கிடைச்சிருக்கு. இப்படி நமக்கு கிடைத்தவை எல்லாம் எப்படி கிடைச்சிருக்குதுங்க? மிக மிக சொற்பம், மிக மிக சொற்பம். இருந்தாலும் பெருமான் அசிரீரியா சொல்லுகிறார், காலத்துக்கு தக்கவற்றை கொடுத்து மீதியை நாம் என்ன செய்தோம்? மறைத்தோம்னார். ஏன்னு கேட்டா அவருக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும். 18,000 பாடல் கிடைத்திருக்கிறது. எத்தனையை நாம படிக்கிறோம் நினைச்சு பாருங்க. 18,000 கிடைச்சே நம்ம இன்னும் ஒன்றும் படிச்ச பாட்டேன் காணோம். 18 லட்சம் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்?
அப்படியே எடுத்து பத்திரமா வச்சிருப்பான். இப்போவாவது ஏதோ திருவாசகத்தை எடுத்து மாசத்துக்கு ஒரு முறையாவது தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கின்னு ஆரம்பிச்சு முத்தி நெறி அறியாத மூர்க்குடன் செம்மை நலம் அறியாத சிதறோடு திரிவேனைன்னு ஒரு 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரத்துல பாடிடலான்னு நம்பிக்கையில பாடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 18 லட்சம் பாட்டு 20 லட்சம் பாட்டு கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? எல்லாத்தையும் பத்திரமா தூப தீப நைவேத்தியம் காமிச்சு அப்படியே ஆகுக அப்படின்னு வச்சிருவோம். நம்மளை பத்தி பெருமானுக்கு நல்லாவே தெரியும். அதனால என்ன செஞ்சாருங்க? காலத்திற்கு தக்கவற்றை நாம் கொடுத்தோம்னார். காலத்திற்கு தக்கவற்றை கொடுத்தோம்னார். அதுதான் நமக்கு கிடைச்சது. 10 திருமுறை கிடைச்சது. அப்ப நம்பியாண்டார் நம்பிகள் தான் சில பதிகத்தை தொகுத்து தானும் அருள் செய்து 11ஆம் திருமுறையா கொடுக்கிறார். அதன் பிறகு 100 ஆண்டுகள் கழித்து தான் சேக்கிழார் பெருமான் வருகிறார். சேக்கிழார் பெருமான் வருகிறார். இதற்கு மூலமாக இருக்கிற நூல் 2 நூல். ஒன்று நம்பி ஆரூரர் அருள் செய்த திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகை அது எங்க அருளப்பட்டதுங்க? திருவாரூர்ல தேவாசிரிய காவனத்திற்கு முன்பாக நின்று நம்ம நம்பி ஆரூர பெருமான் தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேர தாழ்ந்து எழுந்து அருகு சென்றெய்தி இந்தளியா வீரத்தால் எல்லாருக்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைபதிகம் அருள் செய்வாங்க. அங்கிருந்து கொடிமரத்திலிருந்து வணங்கிக்கிட்டே வரார். நீங்க திருவாரூர் போனவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கோபுர வாயில நுழைஞ்சிங்கன்னா வலதுகை பக்கம் தேவாசிரிய காவனம். கோபுரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே வலதுகை பக்கம் தேவாசிரிய காவனம், 1000 கால் மண்டபம். அந்த இடத்துலதான் அடியார்கள் எல்லாம் குழுமி இருக்கிற இடம். அங்கிருந்து உள்ள போனீங்கன்னா இன்னொரு கோபுரம் இருக்கும். இன்னொரு கோபுரம் இருக்கும். அதுல இருந்து உள்ள போனீங்கன்னா 3வது ஒரு சின்ன கோபுரம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு கொடிமரம் இருக்கும். கொடிமரம் இருக்கும். உள்ள முதல்ல ராஜகோபுரம், உள்ள போனீங்கன்னா 2வது ஒரு கோபுரம், அதன் பிறகு போனீங்கன்னா 3வது ஒரு கோபுரம். அதுதான் அந்த கருவறைக்கு உள்ள போகிற இடம். அந்த இடத்துல ஒரு கொடிமரம் இருக்கும். இப்ப நம்பியாரூர் பெருமான் உள்ள வந்தார். அங்கே அடியார பார்க்கிறார். இவருக்கு ஆளாகிற நாள் என்னாலோ என்ன செய்தாருங்க? அகத்தே வணங்கி புறத்தை வணங்காம போனார். உள்ள வணங்கினாரு, வெளியே வணங்கல. ஏன் வணங்கலன்னா திருவருள் அவர் அறிவில் அவ்வளவுதான் இன்னைக்கு இருந்தது. அவ்வளவு. அதுக்கு காரணமெல்லாம் நம்ம தேடக்கூடாது. போனாரு, கொடிமரத்துக்கிட்ட போயிட்டாரு. அதுக்குள்ள இங்க என்னாச்சுங்க? தேவாசிரிய காவனத்துல விரண்மண்ட நாயன்மார் அமர்ந்திருக்கிறார். அவர் கொஞ்சம் கோபக்காரர். எல்லா திருக்கூட்டத்திலும் அப்படி 2 ஆள் இருப்பாங்க. அவர் கொஞ்சம் கோபக்காரர். பாக்குறாரு, அடியார வணங்காம போறாரேனாரு. அடியார வணங்காம போறாரு. அவர் குரகுனர். நம்பி ஆரூரன் குரகுனர் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த திருக்கூட்டத்திலிருந்து அவரை நான் விளக்குறேன். இந்த திருக்கூட்டத்துக்கு விளக்குறது அங்கிருந்தே ஆரம்பிக்குது. எங்கிருந்து? நம்பி ஆரூரர் காலத்திலிருந்து இந்த பிரச்சனை இருக்குது. திருக்கூட்டத்தை வச்சு நானு விளக்குறையான். விளக்கின உடனே பக்கத்தில் இருந்த தொண்டர், ஐயா அவரு தாங்க திருக்கூட்ட தலைவர், அவர்தான் திருவாரூர் சிவனடியார் திருக்கூட்டத்துக்கு தலைவர் யாரு? நம்பி ஆரூரர் தாங்க. அவர் யார் தெரியுமா? அம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர். ஐயா பெருமான அவரை பார்த்து நீ எனக்கு நண்பன் சொல்லிட்டாரு. அவரு ஏன் சொல்லிட்டாரு? நீ எனக்கு நண்பன் சொல்லிட்டாரு. நீங்க பாட்டுக்கு சும்மா இந்த இவரை போய் திருக்கூட்டத்திலிருந்து விளக்குறேன்னு சொல்லிட்டு, ஓ அவரு கொடுத்த இடத்தினாலதான் இவரு வணங்காம போறாரா? அடுத்து என்ன சொல்றாரு? அவரு கொடுத்த இடத்தினாலதான் வணங்காம போறாரா? திருவாரூர் பெருமானும் புறகுனார். யாருங்க? நம்பி ஆரூரனை நீக்கிறேன்னாரு. அவங்க என்ன சொல்றாங்க? ஐயா அவரோட நண்பர். அப்ப அவரையும் சேர்த்து நீக்கியாங்க. அவரையும் சேர்த்து நீக்கிய அடியாரை வணங்காம யாரும் சொல்லக்கூடாது. அது பெருமானா இருந்தாலும் சரின்ற. அவருக்கு இவ்வளவு இடம் கொடுத்தது அவரு தானே. ஆனால் அவரையும் நீக்கினார். இவர் இங்கிருந்து அப்படியே போறாரு. எங்க போயிட்டாரு? கொடிமரத்துக்கிட்ட தான் போனார். நீங்க நடந்து போனா தெரியும், ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். திருவாரூர் போனவங்களுக்கு எல்லாம் தெரியும். முதல் கோபுரம் தாண்டி 2வது கோபுரம் தாண்டி 3வது கொடிமரத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். போறதுக்குள்ள கருவறையிலிருந்து புற்றிடம் கொண்ட நாதர் வெளியே வந்துட்டார். எங்க வந்துட்டாரு? கொடிமரத்துக்கு வந்துட்டாரு. என்னையா நீ இப்படி பண்ணிட்ட? உன்னோட ஒரே பிரச்சனையா இருக்கு. நீ பண்ண வேலை என்னையும் விலக்கிட்டாங்க. என்ன சாமி ஆச்சுன்னா, அடியார வணங்காம வந்துட்டியே, அடியார வணங்காம வந்தையே, போய் முதல்ல அவங்களை வணங்கு. நீ என்னையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாயா. நீ நானும் ஃப்ரெண்டு தான். நீ வணங்கினாலும் நான் கவலைப்பட மாட்டேன், வணங்கினாலும் கவலைப்பட மாட்டேன். அடியார வணங்காம வந்து அது மிகப்பெரிய குற்றம். போய் அடியார வணங்கினார். அடியார போய் வணங்கினார். உடனே அவர் சொன்னாரு, சாமி நீங்களே இப்படி சொல்றீங்களே, உங்கள் அடியார் பெருமையை யார் சொல்றா? பெருமான் தன் திருவாக்கால சொல்கிறார். என்னன்னு சொல்றாருங்க?
பெருமையால் தம்மை ஒப்பார். பெருமையால் தம்மை ஒப்பார். பேணலால் எம்மை பெற்றார். ஒருமையால் உலகை வென்றார். ஊனமேல் ஒன்றுமில்லார். அருமையாம் நிலையில் நின்றார். அன்பினால் இன்பம் ஆவார். இருமையும் கடந்து நின்றார். இவரை நீ அடை. அவங்களுக்கு இணை அவங்க தான். பெருமையால் தம்மை ஒப்பார். ஒரு நாயன்மாருக்கு இன்னொரு நாயன்மார் இணை கிடையாது. அந்த நாயன்மார ஞானசம்பந்த பெருமானா ஞானசம்பந்த பெருமானா அவரை கொண்டு போய் நீ நாவுக்கரசு பேரன்னு வச்சுட்டு இவர் எப்படி அவர் எப்படி நினைச்ச கூடாது, கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. ஞானசம்பந்த பெருமான் தனி, அவர் தொண்டுக்கு அவர் தான் இணை. நாவுக்கரசு பெருமான் வந்தீங்கன்னா அவர் தான் அவருக்கு இணை. இன்னொரு நாயன்மார் அவருக்கு இணை கிடையாது. இது 63க்கும் பொருந்தும். 63 ஒரு நாயன்மாரை இன்னொரு நாயன்மாரோடு என்ன செய்யக்கூடாது, ஒப்பீடு செய்யுதல் குற்றம். பெருமையால் தம்மை ஒப்பார். எப்படி இறைவனை எப்படி பெற்றாங்க? பேணலால் எம்மை பெற்றார். என்னை பேணி பேணி எனக்கு வழிபாடு செய்து அன்பு கொண்டு என்னை பெற்றவர்கள். நான் எங்க இருக்கிறேன்னா அவர்கள் உள்ளத்திலே இருக்கிறேன். பெருமான் சொல்றார், நான் எங்க இருக்கிறேன்? அடியார்கள் உள்ளத்திலே இருக்கிறேன். அப்படியே வந்தீங்கன்னா 10ஆம் திருமுறை நடமாட கோயில். அடியார் வேடம் என்பது என்னங்க? நடமாட கோயில். நடமாட கோயில் என்னது? தமிழ்ல சொன்னா உங்களுக்கு புரியும். மொபைல் டெம்பிள். அது என்ன பேரு? மொபைல் டெம்பிள். நடமாடுகிற கோயில். இந்த கோயில் நடமாடாது, ஒரே இடத்துல தான் இருக்கும். இந்த கருவர் இருக்கிற சாமி இங்கேயே இருக்கும். ஆனா ஒரு அடியார் வராருன்னா அவர் யாருங்க? நடமாடுகிற கோயில். நடமாடுகிற கோயில். அதனால சொன்னார், பேணலால் எம்மை பெற்றார். ஒருமையால் உலகை வென்றார். உலகம் அவங்களுக்கு முன்னாடி சாதாரணம். உலகம் அவருக்கு முன்னாடி ஒரு அடியாரின் பெருமைக்கு உலகம் ஈடாகாது. அப்படியே நீங்க அவை பிராட்டிட்ட வந்தீங்கன்னா தெரியும். பெரிதிலும் பெரிது, ஓணம் பெரிது, நான்முகன் பெரிது, மால் பெரிது, அயன் பெரிது, அப்படியே வரிசையா பட்டிட்டு போயிட்டே போகுது. எல்லாத்தையும் கொண்டு வந்து கடைசியா சொல்லுவாரு, அம்மை தான் பெருசு. ஏன்னா அந்த என்ன போட்டிருக்காங்க, மோதிரம் போட்டிருக்காங்க. அம்மை பெருசு. அம்மையோ பெருமானுக்கு இடப்பாகம். பெருமானம் அடியார் உள்ளத்தில் அடக்கம். அடியார் பெருமை சொல்லவும் பெரிதுன்னு முடிச்சாங்க. பெரிய பட்டியல் அவை பிராட்டி சொல்ற பட்டியல். கடைசியா என்ன செஞ்சாங்க? எதை வேணாலும் சொல்லலாம், அடியார் பெருமையை சொல்ல முடியாது. அடியார் பெருமையை சொல்ல முடியாது. அதான் இங்கேயும் சொல்றாரு பெருமான். ஏன்னா இறைவனை தன் உள்ளத்திலே கொண்டிருக்கிற பெருமான். எனவே சொன்ன உடனே நான் எப்படியா பாடட்டும், நீங்க இத்தனை சொன்னதுக்கு முதல்ல சொல்லியிருந்தா கூட நான் பாடி இருந்தாலும் பாடி இருப்பேன். இப்ப நீங்க இத்தனை சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னன்னு பாடுறது என்று சொன்ன உடனே பெருமான் அடி எடுத்து கொடுத்தான். தில்லைவாழ் அந்தணரம் அடியார்க்கும் அடியேன். தில்லைவாழ் அந்தணரம் அடியார்க்கும் அடியேன். நீங்க நினைச்சு பார்க்கணும். அருமையான சொல்லு. இப்போ பெருமான் தில்லைவாழ் அந்தணரம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லியிருந்தா அதுக்கு மேல அவர் பாட போறார். ஏன்னா அவர் அறிவுல யார் இருக்கிறா? பெருமான் தான் இருக்கிறான். அப்படியே சொல்லியிருக்கலாம். ஆனா அவருக்கு ஒரு ஆசை, அடியார்க்கும் அடியேன். இது சொல்றது யாரு? யாரு சொல்றா? பெருமானுக்கு நானும் அடியாருக்கு அடியார் தான் சொல்லணும்னு ஆசை. அதனால அந்த வரியை முடிச்சாரு. தில்லைவாழ் அந்தணரம் அடியார்க்கும் அடியேனர். இது ஏதோ நான் கூட்டி சொல்லலைங்க. பெருமானே ஒரு சீட்டு எழுதி கொடுத்துருக்கிறார். பெருமான் ஒரு சீட்டு எழுதி கொடுத்துருக்கு. யாருக்கு தெரியுங்களா? கொற்றங்குடியில இருக்கக்கூடிய உமாபதி சிவனாருக்கு ஒரு சீட்டு, ஒரு ஓலைச்சுவடி எழுதுறார். அது அடியார்க்கு எளியன் எழுதுறார். தன் பேர் எப்படி எழுதுறாருங்க? நான் யாரு தெரியுமா? அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றன் குடியார்க்கு எழுதும் கைச்சீட்டு. அப்ப பெருமானுக்கு என்னது? அடியாருக்கு அடியா இருப்பதான் இறைவனுக்கு விருப்பம். இறைவனுக்கு விருப்பம். அப்ப அந்த அடி எடுத்து கொடுத்தார். அடி எடுத்து கொடுத்தார். இது முதல் இடம். இது தில்லைவாழ் அந்தணரம் அடியாருக்கும் அடியேன்னு எழுதினார். பிறகு நம்பியாண்டார் நம்பிகள் வந்தார். ஒரு வரி எடுத்தார். ஒரு பாட்டு. ஒரு வரிக்கு என்ன செஞ்சாரு? ஒரு பாட்டு. தில்லைவாழ் அந்தணரம் அடியாருக்கும் அடியேன்னு ஒரு வரி எடுத்துக்கிட்டாரு. இவரு 4 வரியில ஒரு பாட்டு எழுதினார். தில்லைவாழ் அந்தணர்னா யாரு, எந்த குலம், எந்த ஊரு, என்ன தொண்டு செஞ்சாங்க. திருநீலகண்டத்து குயவனார் செடியன். தில்லையில பிறந்தவர் குயவனார். ஓடு கொடுப்பதை தொண்டா செய்திருக்கிறார். இறைவன் திருவடியை அடைந்தார். இப்படி ஒவ்வொரு பற்றி என்ன செய்திருக்கிறாங்க? ஒரு கதை சுருக்கம். ஒருவருக்கு ஒரு பாட்டு. இப்போ நம்பி ஆரூரர் ஒருவருக்கு ஒரு வரி எழுதினார். ஒரு சிலருக்கு 2 வரி 3 வரி இருக்கும். பொதுவா ஒரு நாயன்மாருக்கு என்னதுங்க? ஒரு வரி. திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன். குயவனாரை பற்றி அவர் எழுதுறது ஒரு வரி. இவர் எடுத்து என்ன செஞ்சாரு? ஒரு பாட்டு. 4 வரியில ஒரு பாட்டு எழுதுற யாரு?
நம்பியாண்டார் நம்பிகள். அது இது திருத்தொண்ட தொகை. அவர் எழுதுனது திருத்தொண்ட திரு அந்தாதி. நம்பியாண்டார் நம்பிகள் எழுதுறதுங்க திருத்தொண்ட திரு அந்தாதி. இந்த ரெண்டையும் ஆதாரமாக வைத்துக் கொண்டு தெய்வ சேக்கிழார் படைத்த ஞான கொடை நமக்கு திருத்தொண்டர் புராணம். இந்த திருத்தொண்டர் புராணம் என்பது இந்த பிறவி முழுக்க படித்தாலும் பத்தாது. இந்த பிறவி முழுக்க படித்தாலும் பத்தாது. அவ்வளவு ஞான செய்திகள் அதற்குள்ள கிடக்குது. அப்படியே விரிந்து கிடக்கிறது. இதுக்கு அப்படியே ஒன்று ரெண்டை மட்டும் தொட்டுட்டு போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த சோழ நாட்டினுடைய சிறப்பை கட்ட நாட்டு சிறப்பு. முதல்ல நாட்டு சிறப்பு சொல்லுவாரு, நகர சிறப்பு சொல்லுவாரு, அப்புறம் ஊர் சிறப்பு சொல்லுவார். அப்படியே அந்த திருத்தொண்ட தொகை எப்படி பாடலான்னு சொல்லிவிட்டே வரும். அதுல ஒரு இடம் சோழ நாடு முழுக்க காவிரி அப்படியே பாய்கிறது, அப்படியே வயல்ல தண்ணி போகுது, அப்படியே கதிர்கள் எல்லாம் முதிர்ந்து நிற்கிறது. கதிர்கள் எல்லாம் முதிர்ந்து நிற்கிறது. முதிர்ந்து நிற்கிற போது நமக்கெல்லாம் பார்த்தா எப்படி தெரியும்? அருமையா விளைஞ்சிருக்கேன், இவ்வளவுதான் நமக்கு தெரியும். சேக்கிழார் பெருமானுக்கு அது வேற மாதிரி தெரியும். எப்படி இருக்குங்க? பத்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் மொய்த்து நீர் வளர்ந்து முதிர்தனை வணங்கி மற்ற வித்தகர் சாலி போல விளைந்தன சாலி எல்லாம். பாட்டு என்ன கருத்துன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே கதிர் அப்படியே வளர்ந்து நிற்குது. மேல என்னதுங்க? நெல் முற்றி நிற்கிறது. நெல் முற்றி நிற்கிறது. அது என்ன செய்யும்? இப்படி வணங்கிட்டாலும் அப்படி கவுந்து கிடக்குமா இல்லையா? கவுந்து கிடக்கும். பக்கத்துல புதுசா இப்ப வந்தது இந்த தலையில என்ன இல்லை? நெல் இல்லை. நெல் இல்லாததெல்லாம் நிமிந்து நிற்குது. நெல் இல்லாததெல்லாம் நிமிந்து நிற்குது. நெல் இருக்கிற பயிரெல்லாம் என்ன செய்யுது? இப்படி வணங்கி நிற்குது. இப்போ ரெண்டு வயல், இந்த பக்கம் ஒரு வயல் இப்படி வணங்கி நிற்குது, இந்த பக்கம் இருக்கிற வயல் இப்படி வணங்கி நிற்கிறது. சேக்கிழார் பெருமான் பார்த்தாரு, ரெண்டு அடியார் திருக்கூட்டத்தை பார்த்த மாதிரி இருக்கியா? ரெண்டு அடியார் என்னது? பத்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல். ரெண்டு அடியார் கூட்டம் தன்னை ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை வணங்கினான், தலை வணங்கி நிற்குமா. தலை வணங்கி நிற்பது போல பயிர்கள் எப்படி இருக்குதுங்க? விளைந்த பயிர்கள் வணங்கி நிற்கின்றன. எப்பவுமே அறிவு விளைஞ்சதுன்னா அது அருமையான சினிமா பாட்டு என்னது வரணும்? பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். சினிமா பாட்டு தான். இதனால கருத்து எப்படி இருக்கு பாருங்க. சித்தாந்த கருத்து தான் அது. வளர வளர என்ன வரணும்? பணிவு வரணும். தலையில ஞானம் ஏற ஏற தலை வணங்கிட்டே போகணும். தலை வணங்கிட்டே, ஏன்னா சரக்கு ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகணும்? பணிவு வந்துடணும். பணிவு வந்துடணும். பணிவு வரலன்னா அப்படியே பக்கத்துல ரெண்டு பயிர் நின்றுட்டு இருக்கு. மற்ற இதுக்கு இதெல்லாம் ஒண்ணு சொல்லிட்டாரு. இதாரு அந்த பணிவுடைய அடியார் கூட்டம் வணங்குவது போல இங்க ஒரு கூட்டம் வணங்கிட்டு இருக்குது, அதை பார்த்து இன்னொரு கூட்டம் வணங்கிட்டு இருக்குது. பக்கத்துல ரெண்டு மட்டும் இப்படி நின்றுகிட்டு இருக்குது வணங்காம. என்னதுன்னா அது தலையில ஒண்ணுமே இல்லை. அது தலையில ஒண்ணுமே இல்லை, இப்படி நேரம் நின்றுச்சு. மற்ற வித்தகர். வித்தகர்னா என்னதுங்க? நான் தான் புத்திசாலி, நான் தான் புத்திசாலி நினைக்கிறவன் எப்படி நிற்பானா? நெஞ்ச நிமித்தி நிற்பான். நெஞ்ச உண்மையாகவே ஞானம் உடையவர்கள் வணங்கி நிற்பார்கள். ஞானம் இல்லாதவங்க நான் தான் அறிவாளி, நான் தான் அறிவாளின்னு சொல்லிட்டு எப்படி நிற்பானா? நிமிர்ந்து நிற்பானா. ஒரே இடத்துல ரெண்ட காட்டினார். மற்ற வித்தகர் சாலி போல. இந்த வித்தகரெல்லாம் நேரா நிற்கிற மாதிரி தலையில சரக்கு இல்லாதவனா நிமிர்ந்து நிற்கிறான், தலையில சரக்கு இருக்கிறவெல்லாம் வணங்கி நிற்கிறான். வணங்கி நிற்கிறார். இது சாதாரணமா ஒரு நீங்க இலக்கியம் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு நாட்டை சொல்லுகிற போது அப்படி இருந்தது இப்படி இருந்தது எல்லாம் சொல்வது ஒரு நயம். ஆனா அந்த இடத்துல கூட ஒரு ஞான செய்தியை பதிவு செய்து காட்டுகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். அது அவருடைய அந்த அருள் திறம். அப்படியே வந்தீங்கன்னா அடுத்த புராணம் இதுங்க, திருநீலகண்டத்து குயவனார். திருநீலகண்டத்து குயவனார் புராணத்துல ஒரு இடம், அருமையான இடம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் இயல்பாக அந்த தொண்டு செய்து வருகிறார். காலகாலமா தொண்டு செய்யறார். என்ன தொண்டுன்னா அருமையா காட்டுவார் சேக்கிழார். மண்பாண்டம் செய்வது ஒரு குலத்தொழில். திருநீலகண்டத்து குயவனாருடைய தொழில் என்னதுங்க? மண்பாண்டம் செய்யறது. அப்ப அவர் எதை தொண்டா வைத்துக் கொண்டார் என்று சொன்னார், தான் செய்கிற பண்டங்களில விற்பனைக்காக சிலவற்றை செய்வார். விற்பனைக்காக சில, ஏன்னா வயிற்று பொழப்புக்காக பாண்டம் செய்வாரு. அது சில பல என்னவா இருக்கணும்? அடியார்களுக்கு திருவோடு கொடுத்து. இப்ப திருவோடு நிறைய செய்வார். மண்பாண்டம் எவ்வளவு செய்வாரு? கம்மியா செய்வார். இது பொழப்புக்கு, வாழ்ற வாழ்க்கைக்கு இது, தொண்டுக்கு எது? அந்த திருவோடு செய்வார். இப்படி ரெண்டையும் செய்து கொண்டே வருகிறார்.
இயல்பாக அந்த இளமை மீதூறுகிற காரணத்தினால ஒரு பரத்தையர்பால் அணைகிறார். அந்த வயசு கொஞ்சம் இளமை காலம், இயல்பா அவருக்கு ஒரு நாட்டம், சிற்றின்பத்துல ஒரு நாட்டம். அதனால அவன் என்ன செஞ்சாருங்க, பரத்தையர்பால் அணைகிறார். சேக்கிழார் ரொம்ப நயமா சொல்லுவார், என்னதுங்க, இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரான. ரொம்ப நயமா சொல்லுவார். இளமை மீறுவதினால இன்பத்துறையில் அவர் என்ன ஆனாருங்க, எளியர் ஆனார். எளியர் ஆனார், உடனே எளியர் ஆனாரு. அவர் அப்படி போறாரு வராரு. இது அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் யாருன்னு அழகா சொல்லுவார், திருமகள் பார்த்தா வெக்கப்படுவாராம். திருநீலகண்டத்து குயனாருடைய மனைவியார் எப்படி இருப்பாங்களாம், அந்த அழகு லட்சுமி பார்த்தா வெக்கப்படுவாளாம். ஆகா, என்ன இவ எவ்வளவு அழகா இருக்கிறாளே அப்படின்னு வெக்கப்படுவாள். அவ்வளவு கொள்ளை அழகு அம்மையார், அவ்வளவு கொள்ளை அழகு அம்மையார். இப்போ அவருக்கு பரத்தையர்பார் வந்து அணைகிறார் என்பது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சுட்டாங்க, ஊடல், இந்த கரணன் மணிக்குள்ள இருக்கிற ஊடல் தான் பல நாட்கள் செல்கிறது. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, பல நாள் செல்கிறது. இப்போ நாயனார் போய் சமாதானம் பண்ணணும். ஏன்னா சண்டைக்கு யாரு காரணமோ அவங்க தான் சமாதானத்துக்கு போகணும் இல்லையா. இப்ப இவர் என்ன, இவர் மேல தப்பு இருக்கிறது இவருக்கு தெரியும். அதனால இவர் என்ன செய்யறாருங்க, அங்க அணைகிறார். பக்கத்துல போய் சமாதானம் பண்ண போகிறார். சமாதானம் பண்ண போகிறார். போகிற போது அம்மையார் அப்படியே விலகி நிற்கிறாங்க. விலகி இருக்கிற போது இவர் கொஞ்சம் உரிமை எடுத்து பக்கத்துல போய் அப்படி கையை தொட போறார். கையை தொட போகிறார். அப்பதான் அம்மையார் சொன்னாங்க, எம்மை தீண்டுவராயின் திருநீலகண்டம். ஒரே வார்த்தை தான். என்ன சொன்னாங்க, எம்மை தீண்டுவராயின் திருநீலகண்டம். அதாவது எம்மை என்று எதை சொல்றாங்க, பன்மையில சொல்றாங்க, எண்ணெய்ன்னு சொல்லல. எண்ணெய்ன்னு சொல்ல என்ன சொல்லிட்டாங்க, எம்மை. அதாவது பெண்குலத்தை நீர் தீண்டுவர் என்பது, தீண்டக்கூடாது என்பது திருநீலகண்டத்தின் மீது ஆணை. என்ன சொல்றாங்க, அவருக்கு திருநீலகண்டம் 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 என்ற சொல்ல மந்திர சொல்லாத சொல்பவர் நாயனார். ஆனா அவருக்கு அந்த சிற்றின்பத்துல இன்பம் ஒரு பக்கம், அது விருப்பம் இருக்கிறது. ஆனா பெருமான் மீது வச்சிருக்க அன்பு எப்படி இருக்குதுங்க, உயர்ந்த அன்பு. அதனால எப்பவுமே என்ன சொல்லுவாரு, திருநீலகண்டம் 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 சொல்லிட்டே வருவார். இப்ப அம்மையார் என்ன செஞ்சுட்டாங்க, திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக மாதர் குலத்தை நீங்கள் தீண்டக்கூடாது. அது தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாம சொன்னாங்களா தெரியல, என்ன தீண்டக்கூடாதுன்னு சொல்ல வந்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க, எம்மை தீண்டுவராயின் திருநீலகண்டம். திருநீலகண்டம் சொன்ன உடனே அப்படியே நாயனார் தொட போனவர் அப்படியே நெருந்தார். ஒரு 2 அடி பின்னாடி வந்தார். சேக்கிழார் பெருமான் பதிவு செய்வார், ஆதியார் நீலகண்டத்து கொண்ட அளவுலா ஆர்வம் கூற பேதிய ஆணை கேட்ட பெரியவர் பெயர்த்து நீங்கினார். ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்த்து நீங்கினார். பெயர்த்துனா என்ன, நீங்கினான 2 ஒண்ணுதான். பெயர்ந்தார் நீங்கினார் 2 ஒண்ணுதான். 2ஐயும் அடுத்தடுத்து சொல்ல போறார். இது இறைவன் மீது கொண்டிருக்கிற விருப்பத்தின் காரணமாக அவர் சொன்ன சொல்லை கேட்டு நாயனார் பெயர்ந்தார் நீங்கினார். எதற்கு 2 சொல்லுன்னு அழகா சிவகுமணி ஐயா உரை செய்வார். உடம்பால் நீங்கினார், அறிவால் நீங்கினார். உடம்பாலையும் நீங்கிட்டாரு, அறிவாலையும் நீங்கிட்டார். எப்படி பார்த்தாரா, ஏதிலார் போல நோக்கி. அடுத்த சொல் போட்டார், எப்படி பார்த்தாருங்க, ஏதிலார் போல நோக்கி. அப்படின்னா வேற ஒண்ணு, 3வது பெண்ணை பார்க்கிற மாதிரி பார்த்தாராம். இவள் என் மனைவி என்கின்ற அறிவை அவரு அறிவிலிருந்து நீங்கிட்டான். அடுத்த அந்த சொல் கேட்ட உடனேயே நீங்கினார். எப்ப உடம்பால நீங்கினார், அறிவால நீங்கினார். மனைவி எப்படி பார்க்கிறாருங்க, யாரோ ஒரு பொண்ணு, இவளுக்கு நமக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை, இவளுக்கு நமக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை என்பதை போல நாயனார் பார்த்தார். இப்ப வயசு என்னன்னா, இளமை என்பதனால ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கணும். வயசு எவ்வளவு இருக்கலாம், ஒரு 18 20. ஏன்னா அந்த காலத்துல 12 வயசுல திருமணம் பண்ணிடுவாங்க. அப்ப அவருக்கு என்ன வயசு இருக்கலாம், ஒரு 18 20 இருக்கலாம். இவர்கள் இப்படியே வாழ்ந்தார்கள். ஒரு ஆண்டல்ல 2 ஆண்டல்ல, ஏறத்தாழ தளர்வுறு மூப்பு வந்தும்பர். தடி வச்சு நடக்கிற வயசு வந்துருச்சு. நம்மளாம் இப்ப 50 தடி வச்சு நடப்போம். அந்த காலத்துல எப்படி நடப்பாங்க, 70 80 வயசுக்கு மேல அவருக்கு ஆயிருக்கணும். 80 வயசு கடந்த நிலைகளும் ஒரே வீட்டுல 2 பேரும் சம்பந்தம் இல்லாதவர் போல வாழ்கிறார்கள். சம்பந்தம் இல்லாதவர் போல வாழ்கிறார்கள். அப்ப பெருமான் இவர்களுக்கு அருள் செய்வதற்காக பெருமான் வர, அந்த வரலாறு விரிவான வரலாறு. இப்போ அந்த ஒரே சொல்லுதான் எதுங்க, எம்மை தீண்டுவராயின் திருநீலகண்டம் என்கின்ற ஒரு சொல் நாயனார் எப்படி இருந்ததுங்க, பெரியவர்னார். அதுக்கு முன்னாடி பாட்டுல சொன்னார் எளியர்னார்.
அவர் யாரு? எளியர், இன்பத்துறையில் எளியர் ஆனார். அடுத்த பாட்டுல சொன்னார் பேதியா ஆணை கேட்ட பெரியவர். இந்த கணத்துக்கு அவர் சிறியவர், அடுத்த கணம் அவர் யாரு? பெரியவர். ஏன்னா அறிவாலே நீங்கினார். யாரை நீங்கினார்? மனைவியை மட்டும் நீங்கல. அதன் பிறகு அவர் எந்த பெண்ணையும் தீண்டியதில்லை. எத்தனை காலம்? ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டு காலம். நம்ம கணக்குக்கு வச்சுக்குவோம். ஏறத்தாழ 60 ஆண்டு காலம் எந்த பெண்ணையும் நினைக்காது தீண்டாது பெருமானுக்கு செய்த தொண்டை தொடர்ந்து செய்து வந்தார். யாரு? திருநீலகண்டத்து உயவனார். அப்போ இதையெல்லாம் செக்கிலார் பெருமானுடைய காப்பியத்துல பார்க்கணும். ஒவ்வொரு சொல்லாக பார்க்கணும். அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஏற்பகை நாயனார். ஏற்பகை நாயனார் புராணமும் அப்படிதான் இல்லதுங்க. அவரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடியாறு எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அடியார்கள் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவர் அப்படியே அடியார்கள் கேட்கிறவதெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இவருக்கு திருவருள் செய்ய வேண்டும் என்று பெருமான் திருவுள்ள பற்றினார். பெருமான் வந்தார். எப்படி வந்தாருன்னு கேட்டா, காமுக வேடம் கொண்டு வந்தார். எப்படி வர்றாருங்க? நினைச்சு பாருங்க. நம்ம அடிக்கடி சொல்றதுதான். நம்ம ஒரு நாடகம் ஊர்ல போட்டோம்னா, நம்ம மேட்டுப்பாளையத்தில் ஒரு நாடகம்னு வச்சுக்கங்க. நாடகம் போடுறோம். நமக்கு கேரக்டர் என்ன கேரக்டர் வேணும்? ஹீரோவா தான் வருவேன். வந்தா ஹீரோவா தான் வருவேன். அந்த காமெடியன் சைடக் அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க. வந்தா நான் எப்படி வருவேன்? ஹீரோவா தான் வருவேன். நடிக்கிறது கூட நம்ம எப்படி நடிக்கணும்? ஹீரோவா தான் நடிக்கணும். ஏன்னா அதுல இப்போ ஒரு ரொம்ப வில்லனா ஒரு கேரக்டர் இருந்தா என்ன செய்வான்? எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்கய்யா, எல்லாம் என்ன தீண்டுவாங்க, எல்லாம் திட்டுவாங்கய்யா, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லைங்களா? அகில உலகத்தையே ஒரு குடைக்குள் ஆட்சி செய்கின்ற சிவம்பொரும் பொருள் அடியாருக்கு அருள் செய்வதற்காக என்ன வேடத்துல வந்ததுங்க? காமுக வேடத்தில் வருகிறார். வீதியில நடந்து வர. நீங்க நினைச்சு காமுக வேடம்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. உடம்புல கூட நகைக்குறி. இந்த இன்பத்துறையில் இருக்கிற போது அந்த பெண்கள் நகம் பட்டு அந்த நகைக்குறி இருக்குமா, மஞ்சள் பூச்சி, உடம்புல மஞ்சள் பூச்சி, கையில ஒரு மல்லிகை பூச்சாரம், மைனர் மாதிரி சாமி பெருமான் வர நினைச்சு பாருங்க. இப்படி அவர் வரணுமா? இப்ப வர வழியில எத்தனை பேர் அவரை திட்டி இருப்பாங்க. ஐயா இதெல்லாம் ஒரு மனுஷனாயா, இப்படி எல்லாம் வரலாமா அப்படின்னு. சரி, ஆனா திருநீர் பூச்சி இருக்கிறார். திருநீர் இருக்கிறது, கண்டிகை இருக்கிறது, ஆனா என்ன இருக்கிறது? நகைச்சீரல் இருக்கிறது, மஞ்சள் இருக்கிறது, மல்லிகை பூ எல்லாம் இருக்கிறது. காமுக வேடத்தோடு இயற்பகை நாயனார் இல்லத்துக்கு பெருமான் வரார். பெருமான் அப்ப அடியாருக்கு அருள் செய்வதற்காக பெருமான் எப்படி வேணாலும் வருவார். அப்போ பெருமான் அங்க வருகிறார். வந்த உடனே அந்த வேடத்தை கண்டோடு இவர் வணங்குறார். நினைச்சு நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் யாராவது வந்தா இந்த வேடத்துல வந்தா என்ன செய்வோம்? வாசலே நிறுத்தி, ஐயா என்ன வேணும் உங்களுக்கு? அதான் இல்லைங்க, நான் அப்புறமா உங்களுக்கு போன் பண்றேன், நீங்க கிளம்புங்க. வீட்டுக்குள்ள விடமாட்டோம். நம்ம விடுவோமா? விட முடியாது. ஏன்னா வீட்டுல இருந்தா மனைவி இருக்கிறா, குழந்தை இருக்கிறா, பெண் குழந்தை இருக்கு, இந்த ஆளை எப்படி அவ்வளவு விடுறது அப்படின்னு நினைப்போமா இல்லையா? ஆனா இவர் என்ன செய்யறாருங்க? போனாரு, திருவடி வணங்கினார், வீட்டுக்குள்ள அழைத்து கொண்டு வந்தார். சாமி வாங்க, நீங்கள் எழுந்தருளியது நான் செய்த தவம். உடனே வந்தவர் சொன்னாரு, நீ எதை கேட்டாலும் இல்லைன்னு கொடுப்பியாமே, எனவே நீ அதுக்கு இசையலாமெனில் இயம்பலாம். என்ன சொல்லுங்க? அந்த அடியார் யாரு எதை கேட்டாலும் இல்லைங்காம நீ கொடுப்பையாமா, எனவே உம்பால் ஒன்று வேண்டி வந்தனா, நான் ஒன்று கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன், இசையலாமெனில் இயம்பலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சரின்னு சொன்னீன்னா நான் என்ன வேணுங்கிறத சொல்லுவேன். நாமளா என்ன சொல்லுவோம்? முதல்ல என்னன்னு சொல்லு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லுவோமா இல்லையா? அதான் நம்ம வழக்கம். ஏன்னா நாயன்மார்களுக்கு நமக்குள்ள வேறுபாடை இந்த இடத்துல எல்லாம் சேக்கிலார் பெருமான் காட்டுறாரு. சேக்கிலார் பெருமானுடைய கொடை நாம் அங்க பார்க்கணும். இசையலாமெனில் ஏம்பலாம்னார். உடனே அவர் சொன்னார், யாது ஒன்றும் நம்பக்கள் உண்டாய் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை ஐயமில்லை அருள் செய்கின்றார். ஐயா, என் பக்கம் ஏதாவது ஒரு பொருள் இருந்தால், என்னுடையது என்று ஏதாவது இருந்தால், ஏன்னா நான் எதுவுமே எனக்குன்னு வச்சுக்கிட்டதே கிடையாது, எல்லாம் அடியாருடையதுதான். ஒரு வேளை என்னையும் அறியாம இது என்னுடையது என்று நான் எதையாவது வைத்திருந்தால் அதுவும் அடியாரோட உடைமைதான், உடைமைதான். எனவே என்னதுங்க? யாது ஒன்றும் நம்பக்கள் உண்டாயின் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை ஐயமில்லை. நீங்க சந்தேகத்தோடு இப்படி கேட்காதீங்க. அருள் செய்யும். என்ன வேணுமோ கேளுங்க. நீங்க என்ன கொடுக்கலாமா கொடுப்பியாமா கேட்காதீங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க. உடனே அவர் சொன்னார், மண்ணு காதல் நம் மனைவியை வேண்டி வந்தனம். என்ன சொல்றாருங்க? மண்ணு காதல்
உன் மனைவியை வேண்டி வந்தனம். அழகா சொல்றாரு, உன்னுடைய காதல் மனைவியை வேண்டி வந்தேன். அதுவும் எவ்வளவு அடைப்படுறாரு. அது யார் மனைவி? காதல் மனைவி. காதல் மனைவி. ஏன்னா சில பேர்த்துல கேட்டா உடனே கொடுக்கணும். அப்பா இது என்ன செய்யறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை கேட்டேன், பிடிச்சுக்கோன்னு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. அந்த மனைவி இது இல்லை. இந்த மனைவி அந்த மனைவி இல்லை. யார் மனைவி? காதல். ஏன்னா இவர் இத்தனை காலம் தொண்டு செய்து வருகிற போது கூடவே நிற்கிறாங்களா இல்லையா? எதை எடுத்து கொடுத்தாலும் மனம் கோணாம, வீட்டில் இருக்கிறது வெள்ளி பாத்திரத்தை எடுத்து கொடுத்தா கொடுங்க, இந்தாங்க ஒன்னு ஏன் கொடுக்குறீங்க, இன்னொன்னு கொடுங்க அப்படின்னு அவங்க கூட நிற்கிறாங்க. தொண்டுக்கு துணை நிற்கின்ற மனைவி, தொண்டுக்கு துணை நிற்கிற மனைவி. அதனால அவர் மீது அவருக்கு என்னங்க மிகப்பெரிய காதல். நீங்க நம்ம வீட்டில் ஏதாவது தெரியுமா எடுத்து கொடுத்துட முடியுமா? நினைச்சு பாருங்க. ஒரு வெள்ளிச்சொம்பை எடுத்து ஒரு அடியாருக்கு நாளைக்கு கொடுக்குறேன்னு வாங்கிட்டு போனாலே 4 தடவை கேட்பாங்க, வாங்கிட்டீங்களா, சொம்பு வந்துடுச்சா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? மறந்துக்கிறோன்னு வச்சுறாங்க. அவர் அப்படிதான் கொண்டு போனா கொண்டு வந்து தரவே இல்லை அப்படின்னு 4 தடவை கேட்பாங்க. இது நம்ம வீட்டில் நடக்கிறது. நம்ம நாமளே கொடுக்க மாட்டோம், கொடுத்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க 4 தடவை கேட்பாங்க. இது நம்ம நிலைமை. அவர் என்ன செய்யறாங்க? எது கொடுத்தாலும் இன்பமோடு அதை உடன் நிற்கின்ற துணை, அதுக்கு பேர் தான் துணை நலம்னு பேர். என்ன பேருங்க? துணை நலம். எது துணை நலம்? நாம் செய்கின்ற தொண்டுக்கு துணையாக நிற்பதினாலே அதுக்கு துணை நலம். நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு ஆளை கூப்பிடணும்னு 4 தடவை ஃபோன் பண்ணி கேட்கணும், கூட்டிட்டு வரட்டுமா, கூட்டிட்டு வரட்டுமா. நீங்க பாட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா? அதெல்லாம் இன்னைக்கு நடக்கிற நிலை. அப்ப என்ன, மண்ணு காதல் மனைவியை வேண்டி வந்தனம் என்று சொன்ன உடனே இவர் என்ன செய்யணும்? முன்னையில் மகிழ்ந்து. கேட்ட உடனே முதல்ல விட மகிழ்ந்தாராம். ஏன்னா அவர் முதல்ல ஒரு பீடிகை போட்டாரு, ஏதாவது இல்லாததை கேட்டுவாரோ, ஏதாவது இல்லாததை கேட்டுவாரோ என்று. அப்படி கேட்டுதான் நம்ம என்ன பண்றது? இத்தனை காலம் இல்லைங்க இல்லாம கொடுத்துக்கிட்டே வந்துட்டோம். எதை கேட்டாலும் இல்லை இல்லைன்னுங்கிற சொல்லே இல்லாம கொடுத்து கொண்டே வந்தமே. இவர் வேற இவ்வளவு பீடிகை போடுறாரு. இவர் ஏதாவது இல்லாததை கேட்டுட்டா தொண்டு தடைப்பட்டு போகுமேன்னு உள்ள கப்புன்னு நின்றுட்டு இருந்தாரு. அவர் என்ன கேட்டாரு? மனைவியை வேண்டுனாரு. நல்ல வேலை சாமி, இருக்கிறதா கேட்டீங்க, இருக்கிறதா கேட்டீங்க. முன்னையில் மகிழ்ந்து சந்தனம் கொடுத்தாச்சு. அம்மாட்ட போனார், உள்ள போன அம்மா அப்படியே விக்கித்து நிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கற்பு. இன்னொரு ஆடவனுக்கு மனைவியை கொடுக்கறதுங்க என்ன செய்ய முடியாதுங்க. ஒரு முதல்ல கலங்கி நின்னாங்க, தெளிந்தாங்க. அழகா சேக்கலார் பதிவு செய்யற, கலங்கினார்கள், தெளிந்தார்கள், இது உங்களது ஆணையானார், அதன்படி நிற்பேன். என்ன கலங்கினாங்க? கற்புக்கு இழுக்காகுமே என்று கலங்கினார்கள். இதை முடியாதுன்னு சொன்னா இவர் உயிர் வாழ மாட்டார். இவர் இல்லைங்க நான்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சிருவாருங்க? அந்த அறை விட்டு வெளியே வரமாட்டார். எப்படி இருப்பார்? உயிர் அங்கேயே விட்டுருவார். தன் கணவருடைய நிலைப்பாடை அறிந்தவர் அம்மையார். எனவே கற்பு என்பது என்னது? சொற்பரவாமை. கற்பு என்பது சொற்பரவாமை. சொற்பரவாமை என்னதுங்க? கணவன் என்ன சொல்றாங்கன்னா கேட்கறதுதான் கற்பு. அது எதா வேணாலும் இருக்கட்டும், கணவன் இட்ட ஆணை வழி நிற்பதுதான் கற்பு. தமிழ் இலக்கணம் சொல்லுது. அதனால கலங்கினார் தெளிந்தார் ஆகட்டும்னார். கலங்கினார் தெளிந்தார் ஆகட்டும்னாரு. பெருமான் வந்தாரு, கொடுத்தார். செய்தி ஊர் பூரா போயிடுச்சு. ஊர் பூரா போயிடுச்சு. உடனே என்னாச்சுங்க? வீட்டுக்கு வெளியே அப்படியே யாராவது வராங்க, அவருடைய சுற்றம், மனைவியாருடைய சுற்றம், ஊர் மக்கள் எல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி என்னாச்சு? ஏன்? இந்த ஏற்பகைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஏற்பகைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இது வரைக்கும் எதையோ கொடுத்துட்டு இருந்தான், தொலையுதுன்னு விட்டோம். இப்ப என்ன செஞ்சுட்டான்? மனைவியே கொடுத்து விட்டான். இது நம் குலத்திற்கு இழுக்கு, குலத்துக்கே இழுக்கு. இன்னைக்கு கொடுத்துட்டு போயிடுவான், நாளைக்கு நம்ம ஊருக்கு ஒருத்தனும் பொண்ணு தர மாட்டான். ஏன் அந்த ஊருக்கு கொடுத்தா பொண்ணையே கொடுத்துருவான், எவனாச்சும் வந்து கேட்டா அப்படின்னு. என்னது? இந்த குலத்துக்கு இழுக்கு, ஊருக்கு இழுக்கு, குடும்பத்திற்கு இழுக்கு. எனவே இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று ஊட்ட சுத்தி என்ன இருக்குதுங்க? பெரும் கும்பல் வாளோடு நிற்கிறது. வெளியே வாயா பார்த்துக்கலாம் என்று நிற்கிறது. ஏற்பகையார் என்ன செஞ்சாருங்க? அவர் போர்க்கோலம் கொண்டார். ஏற்பகையார் போர்க்கோலம் கொண்டார். கொண்டு வெளியே வந்து நிற்கிறார். உயிருக்கு யாரார் உயிருக்கு ஆசை இருக்கிறதோ எல்லாம் ஓடி போயிருங்க. உயிர் மேல ஆசை இருக்கிறவெல்லாம் ஓடி போயிருங்க. உயிர் மேல ஆசை இல்லாதவனா நில்லுங்க. உயிருக்கு ஆசை இருக்கிறவெல்லாம் என்ன செஞ்சிரு? ஓடி போயிரு. எனக்கு உயிர் வேண்டாங்கிறவங்கள எனக்கு முன்னாடி நில்லுனார்.
உடனே யாரும் பாதி ஓடினா இருந்தான் அங்க எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தினார். எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தினார். சேக்கிழார் பெருமான் அருமையா ஒரு சைவ சித்தாந்த கருத்தை சொல்லுவார். ஞானம் பெற்றவர் முன்பாக வினை எப்படி ஓடுமோ அதுபோல நாயனார் முன்பு தப்பி ஓடுனவெல்லாம் ஓடினா மாத்தவனா செத்தாங்க. ஞானம் பெற்றவர் முன்னாடி வினை நின்னா என்ன ஆகும்? ஒண்ணு அது தீந்து போகும், இல்லைன்னா தப்பிச்சு ஓடும். அதுபோல நாயனார் முன்பாக அந்த சுற்றமெல்லாம் ஓடியது. அத்தனை பேர்த்தையும் வெட்டி வீழ்ச்சி ஊர் எல்லையில போய் விடுறார். வேற அம்மையாரையும் பெருமானையும் ஊர் எல்லையில கொண்டு போய் விடுகிறார். வணக்கம்னார். வீழ்ந்து வணங்கினார். திரும்பி அம்மா பார்க்கவே இல்லை. பக்கத்துல அம்மையார் நிக்கிறாங்க. இவர் யாரை வணங்கினாரு? இறைவனை வணங்கினார். ஏன்னா காமுக வேடத்தில் வந்த பெருமானை வணங்கினார். எழுந்தார். திரும்பி பார்க்கல, அப்படியே போனார். பெருமான் அப்படியே நிக்கிறாரு. என்னய்யா இப்படி ஒரு ஆளா? என்னது பார்க்கலன் போனான். எனக்கு கொடுத்துட்டெல்லாம் சரி, போகும்போதையாவது என்ன செஞ்சிருக்கலாம்? அம்மா கொடுத்துட்டேன், அவர் சொல்றபடி பாரு, நல்லா இரு, ஏதாவது சொல்லணுமா இல்லையா? ஒண்ணுமே சொல்லலை. ஏன்னா இது அவர் என்னுடைய உடைமை அல்ல. யாருக்கு கொடுத்தாச்சு? வந்த பெருமானுக்கு கொடுத்தாயிற்று. இனி அவளுக்கும் எனக்கும் ஒன்னும் சம்பந்தம் இல்லைன்னு என்ன செய்யற? பார்க்கலன் போனான் சேக்கிழார் பெருமான். அந்த சொல்லுதான் ரொம்ப முக்கியம். வணங்கினார், எழுந்தார். இப்படி இங்க பெருமானை பார்த்த பாரு, இப்படி திரும்பல, அம்மா பக்கம் திரும்பல, நேரா போறார். திரும்பி போயிட்டே இருக்கிறார். இறைவன் பார்க்கிறார். ஐயோ இப்படி ஒரு தொண்டா, இப்படி ஒரு தொண்டா என்று யாரு கலங்கி நிற்கிறார்? பெருமான் கலங்கி நிற்க. பாரியா என் தொண்டனை, நீங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, என் தொண்டனுடைய தொண்டின் திறத்தை பாருங்கிறது யாருக்கு காட்டாரு? உலகத்துக்கு காட்டுறார். அப்பதான் பெருமான் அழைத்தார். ஏற்பகையாரை அழைக்கிறார். ஏற்பகை முனிவா ஓலம், ஈண்டு நீ வருவாய் ஓலம், அயற்பிலாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்த திறனே ஓலம் என்றான். மயக்கரு மறைகள் ஓலிட்டு மாலையன் தேடன் என்றான். பெருமான சாமி சாமின்னு பின்னாடி ஒரு கூட்டம் கத்திட்டு இருக்கு. யாராரு? திருமால். சாமி உங்க திருவடி கொஞ்சம் காட்ட மாட்டீங்களா? ஐயன் உங்க திருவடியை காட்ட மாட்டீங்களா? தேவர்கள் எல்லாம் என்னது? வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். வேதங்கள் எல்லாம் ஐயா ஐயான்னு கத்திட்டு இருக்கு. அந்த பெருமான் அவங்க பக்கம் திரும்பாம இவர் இங்க பார்த்து கத்திட்டு இருக்கிறார். யாரை பார்த்து? ஏற்பகையாரை பார்த்து காட்டுறேன். ஏற்பகை முனிவா ஓலம். ஓலம்னா காப்பாத்துன்னு பொருள். ஓலம் என்பது காப்பாத்து அப்படின்னு என்னதுங்க? எனக்கு ஒரு பயம், எனக்கு யாரோ ஓடினவெல்லாம் யாரோ வந்து என்ன துன்பம் செய்யறா, காப்பாத்துன்னு யாரு காப்பாத்துற? கத்துறா, பெருமான் கத்துறார். ஏற்பகை முனிவா ஓலம், ஈண்டினி வருவாய் ஓலம், அயற்பிலாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம் என்றான். யாரு? மயக்கரு மறைகள் ஓலிட்டு மால் அயன் தேடன் என்றான். மாடு அயனும் தேடி நிற்கிற பெருமான் இவரை பார்த்து என்ன செய்யறாரு? ஓலம் 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 கேட்டினாரு. ஓனவர் திரும்பி வேகமா வாழை உதவி விட்டு வந்தார். பார்த்தாங்க பெருமான் இல்லை. திரும்பி வந்தா பெருமான் இல்லை. வான வீதியிலே அவருக்கு காட்சி கொடுக்கிறார். யாருக்கு? பெருமானும் பெருமாட்டியுமாக அவருக்கு காட்சி கொடுத்து தன் திருவடி நீழலிலே அம்மையாரோடு சேர்த்து அவர்களை அந்த முத்தி பேரின்பத்தை வழங்குகிறார் இறைவன். இதெல்லாம் இந்த காப்பியங்கள் எல்லாம் இது எதற்கு நான் சொல்லுகிறேன்னா, எல்லாமே சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கு. அது இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் அனுபவிக்கவே முடியாது, நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க ஒவ்வொரு புராணம், ஏற்பகை நாயனார், அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகநாயனார், நம்முடைய சிறுத்தொண்ட நாயனார் புராணம், அதெல்லாம் கண்ணீர் வரக்கூடிய புராணம். சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணம் பார்த்தோம்னா தெரியும். புராணம் ஓரளவுக்கு தெரியும். நான் அப்படியே முதல்ல அப்படியே கடைசிக்கு போறேன். நான் புராணத்தை அப்படியே முதலும் கடைசியும் தொட்டு பார்ப்பேன். அதனால திருத்தொண்ட நாயனார் புராணத்துல காட்டுவார், இங்க பெருமான் அங்கே வாதாபி கொண்டு மிகப்பெரிய சேனாதிபதி ஒரு திருத்தொண்ட நாயனாராக அங்கே இருக்கிறார். நம்முடைய செங்காட்டங்குடியில இருக்கிறார். அவருக்கு அருள் செய்வதற்காக பெருமான் அங்க எப்படி வர்றாருங்க? அங்க வைராகி வேடம் கொண்டு வருகிறார். எங்கிருந்து வர்றாரு? கைலாயத்திலிருந்து வர்றார். கைலாயத்திலிருந்து வந்தவர் ஊர் எல்லைக்கு வந்துட்டார். செங்காட்டங்குடி எல்லைக்கு வந்துட்டார். செங்காட்டங்குடி எல்லைக்கு வந்துட்டார். அங்கிருந்து என்ன செஞ்சாராம்? திருத்தொண்டர் வீடு எங்க இருக்கு, திருத்தொண்டர் வீடு எங்க இருக்கிறது என்று என்ன செஞ்சாராம்? ஒவ்வொரு வீடா கேட்டு 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 வந்தார். 4 வீட்டுக்கு போக வேண்டியது, கதவை தட்ட வேண்டியது. ஏம்மா திருத்தொண்டர் வீடு எங்கம்மா இருக்கு? ஐயா இங்க போய் அப்படியே வலது கை திரும்பிங்க. அப்படியே சரிம்மா அப்படின்னு ஒரு 4 வீட்டுக்கு போக வேண்டியது. இன்னொரு வீட்டுக்கு கதவை தட்ட வேண்டியது. திருத்தொண்டர் வீடு எங்க இருக்குது? கைலாயத்திலிருந்து செங்காட்டங்குடி வந்த பெருமானுக்கு திருத்தொண்டர் வீடு தெரியாதா? ஆனா என்ன செஞ்சாராம்?
வினவி வினவி போறார். எதுக்கு போறாருன்னா, நான் வந்திருக்கிறேன் என்பதை பதிவு செய்யறார். அந்த ஊருக்காரனுக்கு போற அட்டண்டன்ஸ் போறாரு. அம்மாயா எங்கிட்ட கூட கேட்டாரு, ஒரு பயிராகி வந்தாரு, எங்கிட்ட கூட கேட்டாரு, திருத்தொண்டர் வீடு எங்க கேட்டாரு அப்படின்னு தான் வந்ததை என்ன செய்யறாருங்க, பதிவு செய்கிறார் பெருமான். ஒவ்வொரு வீடா கதவை தட்டி திருத்தொண்டர் வீட்டுல போய் நிக்கிறார். திருத்தொண்டர் வீட்டுல போய் நிக்கிறதுக்கு முன்னாடி திருத்தொண்டர் புராணத்துல நீங்க அவருடைய தொண்டின் திறம் பார்க்கணும். தினந்தோறும் ஒரு அடியாருக்காவது உணவு கொடுக்காம சாப்பிட மாட்டார். சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன செய்வாரு, ஒரு அடியாருக்காவது உணவு கொடுக்கும். உணவு கொடுக்காம அவர் உண்பது அவருடைய வழக்கம் இல்லை. எப்பவுமே தினந்தோறும் ஒரு அடியாருக்கு உணவு கொடுப்பது அவருடைய வழக்கம். இங்க பெருமான் கைலாயத்திலிருந்து வருகிற போது அந்த ஊர்ல இருக்கிற மொத்த அடியாரையும் காலி பண்ணிட்டார். ஊருக்குள்ள ஒரு அடியார் கிடையாது. திருநீர் பூசிய ஒரு தொண்டர் எங்க கிடையாது, செங்காட்டங்குடியில கிடையாது. ஏன்னா இவர் வரும்போதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளம்பு ஒரு ஆள் ஊர்ல இருக்காருன்னு கிளப்பிட்டார். ஏன்னா அவர் அங்க யாராவது ஒரு அடியார் இருந்தா இவருடைய இந்த அருள் செய்கிற திறம் தடைபட்டு போகும். அதனால என்ன செஞ்சாரு, மொத்தமா கிளப்பிட்டாரு. சாப்பாட்டு நேரம் வேற ஆயிடுச்சு. இவர் பாக்குறாரு, தினந்தோறும் வீட்டு வாசல் எப்படி ஒரு அடியார் வந்துருவாங்க, சாப்பாடு போட்டுட்டு இவர் தொண்டை செய்வார். வரலன்னா கோயிலுக்கு போனா கோயில ஏதோ ஒரு அடியார் இருப்பாங்க, அவரை கூட்டிட்டு வந்தாலும் சாப்பாடு போட்டுட்டு தொண்டை செஞ்சாங்க. இன்னைக்கு என்னாச்சு, வீட்டுக்கும் யாரும் வரல, கோயிலுக்கு போய் பார்த்தாலும் யாரும் இல்லை, ஊரு பூரா தொலைவராரு. ஒரு தொண்டர் கூட அன்றைக்கு யாரும் வரல. ஏன்னா அது இறைவனது திருவுள்ளம். அதனால ஊரு பூரா என்ன வரல, ஒரு அடியாரும் இல்லை. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஊரா உள்ள தேடிட்டு இருக்கிறாரு, யாரும் காணோம். இந்த பெருமான் நேரா வந்தார், திருத்தொண்டர் வீட்டுக்கு முன்னாடி நின்றார். திருத்தொண்டர் மனையில் உளாரோ கூப்பிடுறாரு. திருத்தொண்டர் மனையில் உளாரோ, ஏமா திருத்தொண்டர் இருக்கிறாராமா, எங்க நின்று கேட்கிறாரு, வாசல்ல நின்று கேட்கிறார். உடனே அந்த வேலைக்கார பெண், சந்தனத்தாதின்னு பேரு, வேலைக்கார பெண், அந்த பெண் வேகமா வந்து, சாமி வாங்க வாங்க வாங்க, அடியாரை தேடிதான் போயிருக்கிறார், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்ப வந்துருவாரு, நீங்க வீட்டுக்குள்ள வாங்க. சந்தனத்தாதியார் என்ன சொல்றாங்க, வீட்டுக்குள்ள வாங்க, உடனே இப்ப வந்துருவார், போய் ரொம்ப நேரம் ஆச்சு உடனே வந்துருவாருன்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்ற, மாதரார் தனித்திருக்கிற மனையில் புகும். என்ன ஒழுக்கம் பாருங்க, பெண்கள் தனித்து இருந்தா அந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன், மாதரார் தனித்திருக்கும் மனையில் நாம் புகவுனார். உடனே அவங்களுக்கு பயம், எங்க போயிட போறாரு, உடனே நேரா உள்ள போனார். அங்க அந்த திருத்தொண்ட நாயனாருடைய மனைவியார் அவங்க அழைத்து கொண்டு வேகமா வர வந்து என்ன செய்யறாங்க, அவர் கிளம்பிடுவாரான்னு நீங்க சொல்லுங்க, நான் அம்மா வணங்கி சொன்னாங்க, இல்ல நீங்க வாங்க, அவர் உடனே வந்துடுவார், இப்ப சிறிது நேரத்துல வந்துடுவார். அடியாருக்கு அமுது செய்யாம சாப்பிடுற வழக்கம் எங்களுக்கு இல்ல, பெருமான் கருணையினால நீங்க எழுந்தருளி இருக்கிறீர்கள், உள்ள வாங்க. நான் ஒருபோதும் வரமாட்டேன், நான் வடபுலத்திலிருந்து வருகிறோம் வைராகி, நான் என்ன செய்ய மாட்டேன், தனித்திருக்கிற மனையில வரமாட்டேன். செங்காட்டங்குடியில இருக்கிற பெருமான் அந்த ஆத்தி மரத்துக்கு அடியில நான் அமர்ந்திருக்கிறேன், வீட்டுக்காரர் வந்தா என்ன அங்க வந்து பார்க்க சொல்லுங்க. செங்காட்டங்குடியில கணபதீச்சரத்துல ஆத்தி மரத்திற்கு அடியிலே நாம் அமர்ந்திருப்போம், திருத்தொண்டர் வந்தா என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. நேரா பெருமான் போயிட்டாரு. இவர் போய் எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு, அயற்சியா வராரு, எங்க பார்த்தாலும் அடியாரே இல்லையே அப்படி வருகிறப்ப ரெண்டு பேரும் வாசல் நிற்கிறாங்க. பாருங்க, சந்தனத்தாதியாரும் மனைவி யாரும் வாசலே இதா பார்த்து கொண்டு, வாங்க வாங்க, இப்பதான் ஒரு தொண்டர் வந்தார், வடநாட்டுல இருந்து ஒரு பைராகி வந்தாரு, இங்க ஆத்தி மரத்துக்கு அடியில் அமர்ந்திருக்கிறார, போய் கூட்டிட்டு வாங்க. நேரா போனார், பாக்குறாரு, அப்படியே பெருமான் அமர்ந்திருக்கிறார் பைராகி வேடத்துல. பைராகி வேறத பெருமானம் நேரா நீட்டி விழுந்து வணங்குறார். வணங்கி நின்று பெருமானே அப்படின்னாரு. பெருமான் பார்த்தாரு, நீரோ பெரிய திருத்தொண்டர், எப்படி கேட்கிறாங்க, நீரோ பெரிய திருத்தொண்டர், பேரு என்னமோ திருத்தொண்டர், நீ பெரிய ஆளியா, பெரிய ஆளு, நீரோ பெரிய திருத்தொண்டர். அப்பதான் சொன்னாரு, நீரணிவார் ஆசையினால் இவ்வாறு சொல்லுவாங்க. யார் திருநீர் பூசின தொண்டர்கள் எல்லாம் அப்படி ஆசையா சொல்லுவாங்க திருத்தொண்டர்னு. அப்படின்னு அர்த்தம், இவர் ஒருபோதும் தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு வேலையும் செய்ய மாட்டார். அடியே திருத்தொண்டர், அடியே திருத்தொண்டன் என்று சொல்லி 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 அதுவே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, பரஞ்சோதியார் என்ற அவருடைய இயற்பெயர். ஆனா திருத்தொண்டன் என்று சொல்வதனாலேயே அவருக்கு எதனா காரண பேராயிடுச்சு. ஆகட்டும் சாமி, எழுந்தருள வேண்டும், வீட்டுக்கு எழுந்தருள வேண்டும், அமுது செய்ய காத்திருக்கிறோங்க. அப்படியா, நான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன், 6 மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவேன், அது என்னமோ இன்னைக்கு தான், அது என்னமோ இன்னைக்கு தான், உன்னால எனக்கு சாப்பாடு போட முடியாது. பெருமாள் என்ன சொல்றாரு, 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன்,
சாப்பிட்ற நாள் இன்னைக்கு தான். ஆனா உன்னால எது செய்ய முடியாது, எனக்கு உணவு கொடுக்க முடியாது. சாமி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீரணிந்தாரால் ஆகாதது ஒன்றுமில்லை. திருநீர் பூசின தொண்டர்களால ஆகாத காரியம் என்பது ஒன்றுமே இல்லை. எதுவாயினும் பரவாயில்ல சொல்லுங்க. நாம் சாப்பிடுவது பசு, நாம் சாப்பிடுவது பசு. பசுன்னு என்னதுங்க? பசுன்னு சொன்னா 3 பசு இருக்கு. ஒன்று ஆடு, மாடு, எருமை. ஆடு, மாடு, எருமை. இந்த 3க்கும் பசுன்னு ஒரு பொது பேர் இருக்கு. நாம பசுனா பசு மாட்டை தான் சொல்லுவோம். ஆனா தமிழ்ல பசுன்னு சொன்ன ஆட்டுக்கும் பசுன்னு பேரு, மாட்டுக்கும் பசுன்னு பேரு, எருமைக்கும் பசுன்னு பேரு. முன்னிறர்களும் என்னிடம் உண்டு. ஆடு இருக்குது, மாடு இருக்குது, எருமையும் இருக்குது. எதுவாயினும் பரவாயில்ல சொல்லுங்க. எதுவாயினும் பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல, நாம் சாப்பிடுவது நரப்பசு, நாம் சாப்பிடுவது நரப்பசு. உடனே ஆகட்டும் செய்கிறேன். ஆகட்டும், இரு அவசரப்படாத, இரு அவசரப்படாத. நான் சாப்பிடக்கூடிய குழந்தை 5 வயசு, 5 வயசுக்குள்ள இருக்கணும். உடம்புல எந்த ஊனமும் இருக்கக்கூடாது, உடம்புல எந்த ஊனமும் இருக்கக்கூடாது. தாய் மகிழ்ச்சியோடு பிடிக்க தந்தை பரிந்து அறுத்து ஊட்டணும். எப்படி கண்டிஷன் போறாருங்க? 5 வயசுக்குள்ள இருக்கணும். அதுவும் தாய் பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்? வருத்தப்பட்டு பிடிக்க கூடாது. வருந்துனா அந்த உணவு நான் சாப்பிட மாட்டேன். தாய் எப்படி பிடிக்கணும்? மகிழ்ச்சியோடு பிடிக்க வேண்டும். தந்தை மகிழ்ச்சியோடு அறிந்து ஊட்ட வேண்டும். அதுதான் நான் சாப்பிடுவேன், அதுதான் நான் சாப்பிடுவேன். ஆகட்டும் சாமி, ஆகட்டும், நான் போய் ஏற்பாடு பண்ணி வருகிறேன், இங்கேயே அமர்ந்துருங்க வீட்டுக்கு போனாங்க. தாதையாரும் அந்த அம்மையாரோ 2 பேரும் காத்திருக்கிறாங்க. உடனே சொல்றாரு, அந்த நடந்ததெல்லாம் சொல்றாரு. அவர் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவாரு. சாப்பிட்ற நாள் இன்னைக்கு தான். சாப்பிடுவதும் நரப்பசு, 5 பிராயத்துக்குள்ள இருக்கணும். தந்தை அறியணும், தாய் மகிழ்ச்சியோடு பிடிக்கணும். அப்ப அம்மா சொன்னாங்க, குறைபாடு இல்லாம இருக்கணும். இப்ப என்னென்ன கண்டிஷன் போறாரு பாருங்க. இப்போ சில வீட்டுல ஊனமா ஏதாவது குழந்தை இருந்ததுன்னு வச்சுங்க, அதை என்ன செஞ்சிருவாங்க? சரியா, இது இருந்து கஷ்டப்படுறதுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆனா ஊனம் இல்லாம இருக்கணும். அப்புறம் சரி, அப்படித்தான் கொடுத்தாலும் எந்த தாய் பிடிப்பா? பணம் எவ்வளவு வேணா, என் கண்ணுக்கு முன்னாடி வேண்டாங்க, இப்ப ₹1,00,000 வச்சுங்கன்னா கூட என்ன செய்வா? வாங்கிட்டு குழந்தைய கொடுத்தாலும் கண்ணுக்கு முன்னாடி அவ அறிவாளா? பிடிப்பாளா? பிடிக்க மாட்டா. எனவே இப்படி கொடுப்பவர் யார் இருக்கிறார் இந்த உலகத்துல? மகிழ்ச்சியோடு மகனை அறிவதற்கு பிடிக்கிற தாய் எவள் இருக்கிறார்? அறிகிற தந்தை யார் இருக்கிறார்? என்ன செய்வதுன்னு அப்படியே நிக்கிறாங்க. அம்மா சொன்னார், உன் மகனை எனக்கு கொடுங்க. திருத்தொண்ட நாயனார் என்ன கேட்கிறாரு? உன் மகன், நம் மகன் சொல்லல, என்னன்னு சொல்றாங்க? உன் மகனை எனக்கு கொடுனார். ஆகட்டும். அம்மா என்ன சொன்னாங்க? ஆகட்டும். உடனே போய் பள்ளியில் இருக்கிற குழந்தைய அழைச்சிட்டு வாங்க. சீராள தேவன் போறார் பள்ளிக்கூடத்துக்கு. ஒரு நேரா போனா அப்படியே 5 வயசு குழந்தை, காலில் எல்லாம் சடங்கை கட்டி தேக்கலார் பெருமான் அப்படியே விரிவா இருக்கிறார். அவ்வளவு அழகு அந்த குழந்தை. அப்படியே காலில் அந்த சடங்க ஜல் சத்தம். அப்பாவை பார்த்தோம்னா அது என்ன செய்யுது? ஓடி வந்து காலை கட்டி பிடிச்சி, ஓடி வந்து காலை கட்டி அணைத்தது. அந்த குழந்தைய எடுத்து தோல் மேல வைக்கிறார். குழந்தைய தூக்கி தோல் மேல வைக்கிறார். ஏன்னு கேட்டா, இறைவன் அது பிரசாதம். குழந்தை யாரு? அடியார் பிரசாதம். அடியாருக்கு அமுதாக போகிற பொருள், அதை தோளுக்கு கீழே கொண்டு வந்தா அமைச்சார். இறைவனுக்குரிய பொருள்களை தோளுக்கு கீழே கொண்டு வரக்கூடாது. அதனால குழந்தைய தூக்கி எங்க வச்சாராங்க? இடுப்புல தூக்கிட்டு வர குழந்தைய தோல் மேல வச்சு தூக்கிட்டு வந்து அம்மையார்ட்ட கொடுக்குறார். அம்மையார் அப்படியே என்ன செய்யறாங்க? அப்படியே குழந்தையை குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி உச்சியில சிண்டெல்லாம் போட்டு முத்தம் கொடுக்கணும்னு நினைச்சாங்களாம். அடியார் அமுது எச்சில் படும். முத்தம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு என்ன செஞ்சுட்டாங்க? முத்தம் கொடுக்கல. ஐயோ, எச்சில் பட்டுதுன்னா அடியார் அமுது இழுக்காயிடுமே நினைச்சாங்க. முத்தம் கொடுக்கலையா? உடனே என்ன செஞ்சாங்க? அந்த குழந்தை அலங்காரம் பண்ணி பின்னாடி போறாங்க. பின்னாடி போய் தாய் பிடிக்க தந்தை உவந்து அறிகிறாங்க. குழந்தை பார்த்து சிரிச்சுதான், எனக்கு முத்தி செல்வத்தை என் தாயும் தந்தையும் கொடுக்குறாங்கன்னு சிரிச்சுதான். குழந்தை என்ன சிரிச்சுதான்? முத்தி செல்வத்தை எனக்கு கொடுக்கின்ற தாயும் தந்தையும் வாய்த்திருக்கிறார் என்று சீராளத்தேவன் அப்படியே சிரித்தாராம். தான் கொண்ட வாளால் கொண்டு என்ன செய்யறாருங்க? அறிகிறார் சீராளத்தேவன்.
சீராளத்தன் அறிந்து அமுது செய்யப்படுகிறது. தலைக்கறி ஆகாது, தலைக்கறி ஆகாது என்று ஒதுக்கி வைத்து விட்டு மீதி எல்லாம் அமுது படைச்சாச்சு. அமுது படைச்சாச்சு. படைச்ச உடனே பெருமானை போய் திருப்பி கூட்டிட்டு வர்றாரு. பெருமானை போய் கூட்டிட்டு வந்து ரொம்ப விரிவான செய்தி, உருக்கமான இடம். பெருமான் அப்படியே அமர்ந்திருக்கிறார். முன்னாடி பெரிய படைக்கலாம், அப்படியே இலையெல்லாம் போட்டு அப்படியே பரிமாறி வச்சிருக்கிறது. எல்லாம் பரிமாறி வச்ச உடனே பெருமான் அமர்ந்த உடனே கேட்கிறாங்க, எல்லாத்தையும் செஞ்சிட்டியா? எல்லாத்தையும் செஞ்சியா? தலைக்கறி ஆகாது என்று நான் கழித்தேன், அதுவும் நான் உண்பதுனர், அதுவும் நான் உண்பதுனர். உடனே ஐயோ அது வேற எடுத்து வச்சுட்டு என்னாச்சு தெரியல, அந்த சாதையா இல்ல எதுக்கும் ஆகட்டும்னு அதையும் நான் செஞ்சு வச்சேன் என்று அந்த வேலைக்கார பெண் தலைக்கறியை கொண்டு வந்து பரிமாறுகிறார். அப்போ பெருமானுக்கு அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் சரியாக பரிமாறப்பட்டிருக்கிறது. பெருமான் பார்த்தாரு, தனித்து நாம் உண்ணோம். என்ன சொல்றாரு? தனித்து நாம் உண்ணோம். ஒரு அடியாரை கூட்டிட்டு வாங்க. ஏற்கனவே ஊர்ல ஒரு அடியாரும் இல்லைன்னு தான் இவரை கூட்டிட்டு வந்து குழந்தைய அறிஞ்சு படைச்சாச்சு. இப்போ ஊருக்குள்ள ஒரு அடியார் இல்லை, இருந்தாலும் இவருக்கு ஒரு ஆசை. சரி சாமி நான் கூட்டிட்டு வரேன். இப்ப பெருமான் அப்படியே பரிமாறி இருக்கு, திருப்பி ஓடுறாரு. திருத்தொண்ட நாயனார் திருப்பி ஊருக்குள்ள ஓடுறாரு. ஊரா சுற்றி பார்க்கிறாரு, ஒரு அடியார் இல்லை. உடனே வந்தாரு, பெருமானே எல்லாரும் திருநீர் பூசியதால என்ன அடியார்னு சொல்லுவாங்க, நீங்க அனுமதிச்சா நான் அமர்ந்து உண்ணுகிறேன். நினைச்சு பாருங்க, படைக்கப்பட்டிருக்க தன் குழந்தையின் கறி, படைக்கப்பட்டிருப்பதே குழந்தையின் கறி, இவர் அமுது செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் அனுமதித்தால் நான் உண்கிறேன். உன்னை போல நீரிட்டார் யார் யார் இருக்கிறாரு? சாமி கேட்கிறார். உன்னை போல் நீரிட்டார் யார்? உட்காருங்க. உடனே பெருமான் பக்கத்துல உட்காராரு. அவருக்கு ஒரு இலை போட்டு அந்த கறி அமுது அவருக்கு படைக்கப்படுகிறது. இதுக்கு மேல பொறுக்க முடியாது. ஏன் இதுக்கு மேல என்ன ஆகும்? இவர் என்ன பண்ணாலும் என்ன செய்யறாரு, இன்னும் கண்டிஷன் போயிட்டே இருக்குது. இவர் எப்படியாவது சாப்பிடணும் எந்த செய்யாருங்க. இவர் முதல்ல சாப்பிட போறாங்க. யாரு? திருத்தொண்ட நாயன். நாம முதல்ல சாப்பிட்டோம்னா இவர் இந்த கண்டிஷன் விட்டுட்டு சாப்பிடுவாரியா? எப்படியாவது சாப்பிடுறது என்ன செய்யறாருங்க, தான் அமுது உண்ண போகிறார். பெருமாள் அப்படியே கெட்டி கையை பிடிச்சார். அவர் கைய 6 மாசத்துக்கு ஒரு தடவை நான் சாப்பிட்றாரு, நான் என்ன சாப்பிடாம இருக்கிறேன், உனக்கு என்னையா அவசரம், உனக்கு என்ன அவசரம்? இது புராணத்துல காட்டுறது. உண்மையில இத்தனை ஏன் செஞ்சாருங்க, தான் உண்பதற்கு முன்பாக ஒரு அடியாருக்கு அமுது செய்வித்து தான் அவர் உண்பார். அதான் அவருடைய வழக்கம். இன்னைக்கு அது கடந்து போகிறது, தன்னை மறந்து அவர் உண்ண போறார். இப்ப சாப்பிட்டாருன்னா என்ன ஆயிடும், இத்தனை காலம் செஞ்ச தொண்டு வீணா போகும். நன்றாக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு தொண்டு செய்கிறோம் என்று சொன்னால் தொண்டை காப்பது பெருமான் தான், நம்ம கிடையாது. நம்ம கிடையாது. எந்த தொண்டா இருந்தாலும் சரி, விளக்கேற்றினாலும் சரி, மலர் பறித்தாலும் சரி, கூட்டினாலும் சரி, பாடுனாலும் சரி, இதெல்லாம் நம்ம ஏதோ செஞ்சுட்டு தான் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அந்த தொண்டை காப்பது சிவபரம்பொருள். திருத்தொண்ட நாயனார் சாப்பிட போன கையை பிடிச்சிட்டார். ஏன்? தொண்டை அவர் தான் காப்பாத்தினார். அவர் செய்ய தொண்டை யார் காப்பாத்தினா? பெருமான் தான் காப்பாத்தினார். 6 மாதத்திற்கு ஒரு முறை உண்போம். நானே என்ன சாப்பிடாம நீ எதுக்கு சாப்பிடனார்? அப்படியே பேச பார்த்தார். சரி, எல்லாரும் வந்தாச்சா? சீராளனை கூப்பிடுனார். என்ன சொல்றாரு? சீராளனை கூப்பிடாரு. சாமி இப்ப அவன் இங்க வரமாட்டா, சாமி இங்க வரமாட்டான், நீங்க அமுது செய்யணும். அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன். சீராளன் வந்தாதான் சாப்பிடுவேன். இப்போ போய் கூப்பிடுங்க, போய் கூப்பிடுங்கிறார். ஏன்னா பெருமானுக்கு தெரியும், எல்லாம் தெரியாது. என்ன போய் கூப்பிடுனார். தலைவர் பணி நிற்கணும். அடியார் சொல்லிட்டார், போய் கூப்பிடு. இவரு அங்க சீராளன் இல்லைன்னு தெரியும், சீராளன் இல்லைன்னு தெரியும். ஆனா அடியாரது ஆணை, சீராளனை போய் கூப்பிடுனார். இங்க அந்த உணவாக இருக்கிற சீராளனை வெளியே போய் நின்று கூப்பிடுறாரு. வெளியே போய் நின்று சீராளா வா, சீராளா வா அப்படின்னாரு. உடனே அம்மா பக்கத்தில் நின்னாங்க. கணவர் கூப்பிடும்போது நாம கூப்பிடாம இருந்தா தப்பாயிடுமா இல்லையா? அது கூப்பிட செய்யமணியே சீராளா, செய்யமணியே சீராளா, வாராய் வாராய், சிவனார் அமுது உண்ண காலம் தாழ்கிறது, செய்யமணியே சீராளா வாராய் வாராய் கூப்பிட்டாங்க. யாரு? அம்மா கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே சீராள தேவன் ஓடி வந்தான். ஓடி வருகிறான். வந்த உடனே ஆற தழுவினார். எடுத்துட்டு வேகமா உள்ள வர்றார். இப்ப இவருக்கு பையன் படைச்சு வந்ததெல்லாம் தெரியல, அவரு சாப்பிடணும். அங்க இருக்கிற அடியார் சாப்பிடணும். அணைத்து கொண்டு வேகமா உள்ள போனார். அங்க பெருமான் இல்லை. பெருமான் அங்க இல்ல. பதைபதித்து நிக்கிறார். ஐயோ எங்க காணாமேன்னு.
பெருமான் வான வீதியில மூவராக காட்சி கொடுத்தார். யாரு? இறைவன், பெருமாட்டி, முருகப்பெருமானோடு சோமாஸ்கந்தராக காட்சி கொடுத்த ஒரு நாயன்மார் நம்முடைய திருத்தொண்ட நாயனார். அவருக்கு தான், ஏன்னா குழந்தையோடு இவருக்கு அருள் யாருக்கு? 3 பேருக்கும் அருள். திருத்தொண்ட நாயனாருக்கும் அருள் கொடுத்தார், அம்மையாருக்கு அருள் கொடுத்தார், சீராள தேவருக்கும் அருள் கொடுத்தார். மூவருக்கு எப்படி கொடுக்கிறாருங்க? மூவராக வந்து அருள் கொடுக்கிறார். பெருமானும் பெருமாட்டியும் முருகனோடு வந்து வான வீதியில அருள் கொடுத்து தன் திருவடி நீடலிலே அவரை என்ன செய்தாங்க? சேர்த்து கொண்டார் பெருமான். அப்போ அடியார் பெருமை நம்மால அவர்கள் தொண்டின் சிரத்தை சேக்கிலார் பெருமானை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. நமக்கு நம்ம அறிவு கெட்டக்கூடிய காரியம் இது இல்லை. அது அவருடைய திருவருள் உபகாரம். சேக்கிலார் பெருமான் கொடுத்த அருள் பிச்சை. அதான் நம்ம இன்னைக்கு ஏதோ நம்ம அறிவுக்கு எட்டிய அளவுல நம்ம பார்க்கணும். உண்மையிலே இதையும் கடந்தது திருத்தொண்டர் புராணம். எனவே அருவான்மையின் நாயன்மார்களை வணங்குவதற்கு சேக்கிலார் பெருமான் வழியாகத்தான் வணங்கும். வேற எந்த வகையாலும் அவர்களை வணங்க முடியாது என்று சொல்லி அரிய வாக்கு கொடுத்த திருவருளுக்கும் இந்த திருக்கூட்ட அன்பர்களுக்கும் திருக்கோயில் அலங்காரம் அத்தனை பெருமக்களுக்கும் அடியனது பணிவான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு விடைபெறுகிறேன். குறிச்சிக்கிறேன். அன்பு